செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆடும் தெய்வமே. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அறிவியல் புலம் தொல்லறிவியல் துறை சார்பாக ஒரு சீரிய முன்னெடுப்போடு நடந்து கொண்டிருக்கிற இந்த துறை கருத்தரங்க நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற துணைவேந்தர் குழு உறுப்பினர் முனைவர் மருத்துவர் பாரத ஜோதி அம்மையார் அவர்களுக்கும் ஒரு அழகான வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்கிற பதிவாளர் திரு கோ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்ட நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் ஒரு பேரன்போடு உபசரித்து இந்த கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்து இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் முனைவர் ரா சீனிவாசன் அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக தொகுப்புரையும் நன்றிகளையும் வழங்க இருக்கிற சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் பல்வேறு துறைகளிலே இருந்து வந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் நல்ல சிவமையா வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வேறெங்களுக்குரிய அண்ணன் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் இங்கே இருக்கிறார். ரொம்ப நான் சிறு வயதிலிருந்து நான் அவரை பார்த்தேன் என்று சொல்ல அவர் என்னை பார்த்து என்னுடைய வளர்ச்சியிலே பல இடங்களில் உடனிருந்தவர். இப்போ கூட ரீசெண்டா நீயா நானால அயலக தமிழர்கள் பற்றிய நிகழ்வில் அவருடைய பேச்சு ரொம்ப பிரபாதமாக இருந்துச்சு, திரும்ப ஒரு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நான் வெளிநாட்டுக்கு போனேன்னா டூர் மாதிரி போயிட்டு வந்துடுவேன். ஆனால் அவர் அதனுடைய வேர்களை ஆய்ந்து அந்த நிகழ்ச்சி பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீயா நானா பற்றி நானும் போயிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதில் நின்று ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி எல்லோரையும் கவர்வதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ணன் நான் திரும்ப பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு நிகழ்வு அது. அவரும் இந்த அவையில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் நமக்கு இன்னைக்கு தமிழ் இசை பண்களை பற்றிய விஷயங்களை எங்களை போன்ற தலைமுறைக்கு ஒரு சினிமா பாடலோடு சேர்த்து கொடுத்து எங்களுக்கு சேர்க்கிற ஐயா அவரும் இங்கே அமர்ந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக. நிறைவாக எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஒரு வள்ளலார் பக்தனா நான் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் வட வருது, அது ரொம்ப சந்தோஷம். என்ன பேசலாம் அப்படின்னு ஐயாவோட பேசும்போது, இது தொல்லறிவியல் புலம் அப்படிங்கிறதால இன்னைக்கு நம்ம எல்லாருடைய எல்லா துறைகளிலும் நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்குன்னா, புதிய அறிவியல் புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்படிதானுங்களே? இன்னைக்கு ஒரு போன் வாங்கினா கூட யாரும் பழைய போன் வாங்குறது இல்லை, புதுசா என்ன அப்டேட் ஆயிருக்கோ அதை தான் வாங்குறோம். நம்மளுடைய கைபேசி உட்பட அடுத்த அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி போகிற போது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பின்னாடி போறோம். அறிவியல்ல எப்பவுமே முன்னாடி போனோம், ஆனா நான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்படி பின்னாடி போனா அது சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. ஏன் நம்ம பின்னாடி போகணும்னா, அப்போதான் நம்ம எவ்வளவு தொலைத்திருக்கிறோம், எவ்வளவு இழந்திருக்கிறோம், எவ்வளவு நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நம்முடைய சுய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பின்னோக்கி போகணும். இது ஒரு காரணம். ரெண்டாவது, நீங்கெல்லாம் எந்தெந்த துறைகள்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எந்த துறையாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் எல்லா துறையில் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்முடைய தமிழ் மொழி ரொம்ப கனமானது. ஏன் கனமானதுன்னா, 247 எழுத்து இருக்கிறதால கனமானது இல்லை. மற்ற நாடுகளிலே இருக்கிற மொழியெல்லாம் பெரும்பாலும் அந்த மொழியில மொழி மட்டும்தான். இன்னும் சில மொழிகள்ல அந்த மொழியோடு சேர்ந்து அவர்களுடைய கலாச்சாரம் இருக்கும். அதை தாண்டி அவங்க மொழியில வேற ஏதாவது இருக்குமானா அந்த மொழியில அவர்களுடைய சமயம் இருக்கும்.
ஆனால் உலகத்திலே ஒரு மொழியிலே அந்த மொழியை தாண்டி, கலாச்சாரம் தாண்டி, அந்த மொழி பேசுபவர்களுடைய வரலாறு, அறிவியல் எல்லாம் இருக்கிற ஒரு மொழி என்றால் தமிழ் மொழி தான் என்பது ஒரு பெருமை நிறைந்தது. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியினாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பொதுவான ஒரு பொது புத்தியில சொன்னோம்னா தமிழ் மொழினா நமக்கு ஞாபகம் வர்றது கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண திருக்குறள். அது 2 மதிப்பெண்ணுக்காக மனப்பாடம் பண்ணுவோம். ஆனா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிற 2 மதிப்பெண் குறளுக்கு பின்னாடி உலகம் சுழலும் என்கிற அறிவியல் இருந்ததுங்கிறத யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படிதானே? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அது 2 மதிப்பெண்ணா படிப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி பெருசா நம்ம யோசிச்சது இல்லை. நம்ம இன்னைக்கு என்னன்னா நம்ம மொழியிலே இருக்கிற அறிவியலை பற்றி, தொழில்நுட்பத்தை பற்றி நிறைய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். இந்த தமிழ் இருக்குல்ல, இந்த தமிழ் மொழி இன்னைக்கு நம்ம பல தலைப்புகள்ல அதை ஆராய்ச்சி செய்யறோம். நீங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் தமிழ்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி பேசலாம். இங்க இருக்கிற பெருமக்கள் எல்லாம் முனைவர் பட்டம் முடித்திருக்கிறார்கள், முனைவர் பட்டம் செய்றீங்க. ஒரு 100 வருஷம் முனைவர் பட்டங்கள் நீங்க போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 100-200 வருஷம் தமிழ்ல முனைவர் பட்டம் செஞ்சாலும் உங்க தலைப்புக்கேற்ற விஷயங்கள் தமிழ் மொழி இலக்கியத்துல இருக்கு. நீ எவ்வளவு முனைவர் பட்ட தலைப்புகள்ல இன்னும் செஞ்சாலும் அதற்குரிய எல்லா செய்திகளும் உங்களுடைய இலக்கியங்கள்ல இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய இலக்கியத்துல இருக்கக்கூடிய செழுமை, கனம் ரொம்ப பெருசு. நான் இந்த மொழியை ரொம்ப நீங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமாக கையில வச்சுக்கணுங்கிறதுக்கான காரணம், இவ்வளவு கணங்களையும் சுமந்து கொண்டு இந்த மொழி வந்த பயணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சாதாரண பயணம் இல்லை. நம்ம மொழியோட, தமிழ் மொழியோட இருந்த பல மொழிகள் இன்னைக்கு கிடையாது. நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இயேசுநாதர் பேசிய எபிரேயம் இன்னைக்கு இருக்கா? இல்லை. இயேசுநாதர் இருக்கிறார், கொண்டாடப்படுகிறார், வணங்கப்படுகிறார். ஆனால் இயேசுநாதர் பேசிய எபிரேயம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் சிவபெருமான் இறையனாராய் வந்து எழுதிய தமிழ் இன்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெருமை, ரொம்ப பழமை. அது கடந்து வந்த பயணம் தூரம் இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவ்ல எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம அதை கடத்திட்டு போயிடலாம். நம்ம இலக்கியங்களை எதில் எழுதி வச்சோம்? ஓலைச்சுவடியில் எழுதி வச்சோம். ஒரு ஓலைச்சுவடியினுடைய ஆயுட்காலம் அதிகபட்சம் 200 to 300 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி அழிஞ்சிடும். அப்ப நம்ம கையில ஒரு கம்பராமாயணம் கிடைக்குதுன்னா அது கம்பர் எழுதின ஓலைச்சுவடி கிடையாது. ஏன்னா நீ வாட்ஸ்அப்ல அப்படிதான் சுத்துது, திருவள்ளுவர் எழுதிய ஓலைச்சுவடி அண்டார்டிகாவிலே கிடைத்திருக்கிறது. என் சந்தேகம் என்னன்னா, அண்டார்டிகால எவன் திருக்குறள் படிச்சா இல்லை திருவள்ளுவர் எப்ப அண்டார்டிகா போனாரு, ரெண்டுமே நமக்கு தெரியாது. எதையாவது நம்ம இன்னைக்கு அதுவும் வாட்ஸ்அப்ல எல்லாமே அதையும் நம்பி ரொம்ப பயங்கரமா நம்ம அதெல்லாம் பகிர்ந்துப்போம். தமிழர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். எது உண்மை, எது வதந்தி என்பதில் மிக தெளிவாக இல்லை என்றால் நம்முடைய மொழி பெருமையை எள்ளி நகையாடக்கூடிய நிலைக்கு போயிடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எது உண்மை, எது வதந்தி. தமிழ்ல இலக்கியத்தை ஓலைச்சுவடியில எழுதி அங்கிருந்து தான் அது கடந்து வருது. நான் ஏற்கனவே சொன்னதா, ஒரு ஓலைச்சுவடிய 200-300 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அதை காப்பி பண்ணுவாங்க, அது ஒரு பிரதி எடுப்பாங்க. பிரதினா இங்க இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் மிஷின்லாம் கிடையாது. பிரதி எடுக்கிறதுனா ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து ஒரு பாட்டை சொல்ல கீழே உட்கார்ந்து இருக்கிற சீடர்கள் அந்த பாட்டை ஒருத்தரா எழுதணும். அவ்வளவு வேகமா இருப்பாங்க. நல்ல வேலை இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஏன்னா அப்படியே ஆசிரியர் சொல்றது நம்ம கேட்க போறது இல்லை, அப்படியே எழுதினாலும் சரியா எழுத போறது இல்லை. அந்த காலத்துல அப்படிதான் ஒரு பாட்டு எழுதினாங்கன்னா ஓலைச்சுவடியில 200 ஆண்டுகள் இருந்து அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு அந்த ஓலைச்சுவடியில கடத்திக்கிட்டே வரணும். தமிழ் தன்னை வாழ்வித்துக் கொள்ள, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அது செய்த போராட்டம் மாதிரி உலகத்தில் வேற எந்த மொழியும் அவ்வளவு போராடி இருக்கிறதா எனக்கு தெரியாது. தமிழ் பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறது. அதுல ஒரு போராட்டம் ஓலைச்சுவடிகளில் இருந்து இன்னொரு ஓலைச்சுவடிக்கு அது தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருது. ஒரு கட்டத்துக்கு மேல ஓலைச்சுவடியோட காலம் முடியுது. ஓலைச்சுவடி காலத்திலேயே தமிழ் பட்ட கஷ்டங்கள் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அனல்வாதம், புனல்வாதம்லாம்
சாமிநாதர் ஓலைச்சுவடிகளை எல்லாம் திரட்டி நிறைய இலக்கியங்களை பதிப்பித்த பெருமாக்குள் அவரும் ஒருவர். நம்ம தாமோதரம் பிள்ளையிலிருந்து பல பேர் அதை செய்திருக்க, ஆர்வம் நாவலர்களிருந்து பல பேர் செய்திருக்கிறார்கள். அது உவே சாமிநாதருடைய பங்கும் பெரிய பங்கு. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், எட்டுத்தொகை நூல்கள், இதெல்லாம் உவே தான் நமக்கு பதிப்பிச்சு கொடுக்கிறார். மற்ற சிலரும் அதை பதிப்பித்திருக்கிறார். நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஓலைச்சுவடியிலிருந்து ஒரு ஒரு இலக்கியத்தை, ஒரு லிட்ரேச்சரை ஊவேசா காலத்துல தான் புத்தகத்துக்கு கொண்டு வராங்க. இப்ப தமிழ் என்ன ஆகுதுன்னா, ஓலைச்சுவடியிலே இருந்த தமிழை ஓலைச்சுவடியில இருந்து இப்ப எதுக்கு மாத்துறாங்க? புத்தகமா வருது, அச்சுக்கு வருது, பிரிண்ட்டுக்கு வருது. இந்த ஓலைச்சுவடியில இருந்து அச்சுக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல என்னென்ன சிக்கல் ஊவேசாவில இருந்து பலர் அனுபவிச்சிருப்பாங்கன்னா, முதல் பிரச்சனை, ஓலைச்சுவடியில இருக்கிற இலக்கியம் இன்னைக்கு நம்ம படிக்கிற இலக்கியம் மாதிரி இருக்காது. முதல் சிக்கல், எந்த பாட்டுக்கும் ஓலைச்சுவடியில புள்ளி வைக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதுல? கப்பல் அப்படின்னா ஓலைச்சுவடி எப்படி இருக்கும்னா கபபல அப்படின்னு. கபபல அப்படிங்கிறத படிச்சு அவங்க தான் என்னவா புரிஞ்சுக்கணும், கப்பல்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு கப்பலையே கபபல தான் படிப்போம். அப்ப கபபலன்னு இருக்கிறது அவங்க கப்பல்னு புரிஞ்சு எழுதணும். நான் சொல்றது புரியுதுல்ல? பெரிய சிக்கல், ஓலைச்சுவடியில புள்ளி வைக்க மாட்டாங்க. ஏன்? ஓலை கிழிஞ்சிடும். அது ஒரு புள்ளி வச்சு அழுத்தணும்னா அந்த கூரான பகுதியில் ஓலை கிழிஞ்சிடும்னு புள்ளி வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது சிக்கல், ரா அப்படிங்கிறதுக்கும் துணைக்காலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அது சாபமா சரபமானு படிக்கிறவங்க தான் முடிவு செய்யணும். அது சாபமா சரபம்னு சாபத்தை படிச்சாலும் சாபக்கேடுதான், சாபம்னு இருக்கிற சரபம்னு படிச்சாலும் சாபக்கேடுதான். அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது சரபமா சாபமாங்கிறத முன்னாடி இருக்கிற சொல்லையும் பின்னாடி இருக்கிற சொல்லையும் வச்சுதான் அதை புரிஞ்சுக்கணும். முன்னாடி இருக்கிற சொல்லும் பின்னாடி இருக்கிற சொல்லும் சரியா இருக்குமானாலும் இருக்காது. ஏன்னா அது எப்படி இருக்கும், கப்பப்பல்லன்னு இருக்கும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம கையில அவ்வளவு இலக்கியம் இருக்கு. என்ன இருக்கு? எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இவ்வளவு இருக்குல்ல. இவ்வளவு ஒரு நூலா வந்துச்சுல்ல. ஆனா இவ்வளவு நூலா வர்றதுக்கு பின்னாடி இருந்த பெரிய பிரயத்தனம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அந்த லாஸ்ட்ல இருக்கவங்க நல்ல சினிமா பாடல்கள்லாம் நல்ல உங்களுக்கு எல்லாம் பிரபலமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 வரி சொல்றேன். உங்களால முடிஞ்சா அந்த 2 வரி என்ன அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு சொல்ல முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. ஒரு 2 வரி சொல்றேன். உதாரணத்துக்கு இந்த 2 வரி சினிமா பாடல் உங்களுக்கு ஓலைச்சுவடியா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓலைச்சுவடியா கிடைக்குது. இது என்ன பாட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? இப்ப நான் சொல்றேன், முடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. மனநம்ப வளர்ந்த தென்னரலுகக மஞ்ச சம எங்க சம இலலையோ அனபே. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லவா? மனரம மனதன தென்னரலுகக மஞ்ச சம மனஞ்ச சம இலலையோ அனபே. தெரியல? நிறைய எழுதிருப்பீங்க போல இருக்கு. இது என்ன பாட்டு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்த இரவு நேரங்களில் உறங்கும் போது கேட்கிற இளையராஜாவினுடைய அற்புதமான பாடல்களில் ஒன்று. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே. இப்ப நான் உங்களை கேட்கவா? உங்களுக்கு மிக பிரபலமான, உங்கள் மனதை மிகவும், உங்க மனதுக்குள்ளே மிக ஆழமாக எப்போதும் நீங்கள் முழுமுழுக்கிற ஒரு பாட்டு கூட புள்ளி எடுத்து விட்டால் இதுதான் என்று தெரியாத போது, இதுவரை பார்க்காத எட்டுத்தொகை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி எல்லாம் புள்ளி இல்லாமல் படித்து அதை நூலாக்கி கொடுத்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பிரயத்தனம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கடின பாடுகள் எல்லாம் கழிச்சுதான் இப்ப நம்ம கையில வந்து இந்த இலக்கியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நம்மளுடைய பொறுப்பு என்ன? இப்ப நம்ம கைக்கு அது ரொம்ப அழகா வந்து சேர்ந்துருச்சு, டிஜிட்டலைஸா கூட வந்து சேர்ந்துருச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்முடைய பணி என்ன தெரியுமா? இந்த இலக்கியங்களுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி, நம்முடைய பெருமையை, நம்முடைய வளமையை, நம்மளுடைய செழுமையை இனிமே இந்த உலகத்துக்கு இன்னும்
சொல்ல வேண்டிய ஆராய்ச்சி தான் நம்ம செய்யணும். அதுக்கான ஒரு கூறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்களில் இன்றைய அறிவியலின் கூறும் வேறும் என்கிற இந்த தலைப்பு. நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இன்னைக்கு அறிவியல் விஷயங்கள்லாம் பழைய இலக்கியங்கள்ல இருக்குதா? நிறைய. நீங்களே நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த தலைப்பை நான் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது என்னன்னா, இது தஞ்சாவூருங்கிறதால அதுல இருந்து சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சமீபத்துல பலமுறை ஆண்டாளுடைய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் படிச்சிருக்கேன். ஆனா சமீபத்துல ஒரு நாச்சியார் திருமொழியை படிச்சப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஆச்சரியம். உங்களுக்கு ஆண்டாள் யாருன்னு தெரியும்? சுடி கொடுத்த அழகா கொடுத்து மாலை கட்டி தான் போட்டு கண்ணாடியில் அழகு பார்த்து தனக்கு அழகா இருக்கிற மாலையை தான் அங்க இருக்கிற பெருமானுக்கு, ரங்கநாதன் பெருமானுக்கு போடணும்னு ஆசைப்பட்ட ஒரு காதல் நிறைந்த ஒருத்தி. அதை தாண்டி அவளை யோசிச்சீங்கன்னா அவ என்ன படிச்சா, ஆண்டாளுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவ கோயில் பணி செஞ்சா, அப்பாவோட துணை இருந்தா, பெருமானையே காதலிச்சா, கடைசியா பெருமானோடவே சேர்ந்துட்டா. இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் எழுதுன ஒரு பாட்டை படிச்சேன். நீங்க நிறைய பேருக்கு அந்த பாட்டு பரிச்சயமா இருக்கலாம். மழையே மழையே மண்ணுற பூசி உள்ளாய் நின்ற அப்படின்னு ஒரு பாட்டு, நாச்சியார் திருமொழியில வர பாட்டு. இந்த பாட்டை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு காரணம் இந்த ஒரு பாட்டு தான். ஏன்னா தமிழர்களுடைய கலையில ரொம்ப அற்புதமான கலைகள்ல ஒண்ணு, நிறைய கலைகள் இருக்கு. தஞ்சாவூருக்கு தான் சொல்ல, தஞ்சாவூர் கலைக்கு பேர் போனது. வீணைன்னு எடுத்துக்கிட்டா தஞ்சாவூர்ல தான் வீணை வாங்கணும். பொம்மைன்னு எடுத்துட்டீங்கன்னா தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர்ல தான் தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர்ல கம்மியா இருக்கு, எங்க போனாலும் 4 மடங்கு விளைவிக்கிறாங்க. ஆமா, தஞ்சாவூருடைய வீணை நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் இல்ல எந்த நாட்டுல இருந்து ஒரு வீணை வாங்கினாலும் தஞ்சாவூர்ல செஞ்ச வீணைக்கு தான் மதிப்பு அதிகம். கோயில் எடுத்தாலும் பெரிய கோயிலை போல ஒரு சிறப்பு தஞ்சை பெரிய கோயில் போல வேற எதுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கலை நயம். தஞ்சைனாலே கலை. பரதநாட்டியம் எடுத்தா கூட பாணின்னு சொல்லுவாங்க, பரதநாட்டிய கலை. அதாவது தஞ்சாவூர் பாணினே பரதநாட்டியம் உண்டு, எங்க காஞ்சிபுரம் பாணின்னு ஒரு பரதநாட்டியம் உண்டு. எல்லாம் பரதநாட்டியம் தான், ஆனா பாணி வேற. அதுல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. அடவு கட்டுறதுல, அடவு போடுவதுல ஒரு வேறுபாடு உண்டு. அதுல தஞ்சாவூர் பாணினே பரதநாட்டியம் தெரியுங்களா? தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு கலை இருக்கிற இந்த தஞ்சாவூர்ல இன்னொரு பெரிய கலையா நான் பார்க்கறது, தஞ்சாவூர் சுற்றி மையமாக இருக்கக்கூடிய கும்பகோணம், நாச்சியார் திருக்கோயில், இந்த எல்லா இடங்களிலும் ரொம்ப முக்கியமானது என்னங்க? சிலை செய்யறது. வெண்கல சிலையும் பித்தளை சிலைகளும் செய்யறது. எல்லா கோயிலையும் உற்சவ திருமேனி இருக்கும், மூர்த்தம் இருக்கும். உற்சவ திருமேனி பித்தளையிலையோ வெண்கலத்திலையோ ஐம்பொன்லையோ செய்யக்கூடிய அந்த சிலை செய்யற பழக்கம் செப்பு திருமேனியில இருந்து எல்லாம். இது மற்ற என்ற உலகத்திலும் இந்த மாதிரியான சிலை செய்கிற வழக்கம் கிடையாது. நீங்க ரொம்ப அற்புதமான சிலைகள் இருக்கிறதுன்னு போனீங்கன்னா ரோமானிய நாட்டில் இருக்கிற சிலைகள், கிரேக்க நாட்டு சிலைகள், எகிப்திய சிலைகள் தான் ரொம்ப பழமையான சிலைகள். அவங்கெல்லாம் எப்படி சிலை செய்வாங்கன்னா ஒரு கல்லுல வடிச்சு சிலை செய்வாங்க. நம்ம கோயில்ல செய்யற மாதிரி தான், கல்லையோ மார்பிளையோ அதை செதுக்கி சிலை செய்வாங்களே தவிர சொப்ப திருமேனிகள் செய்யறது அதுல இருந்து மொத்தமாவே வித்தியாசமானது. எப்படி செய்வாங்க தெரியுமா? செதுக்கி செய்யறது இல்லை, செஞ்சுட்டு செதுக்கி அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் பண்ணுவாங்க, அது வேற. ஆனா செப்பு திருமேனியை செய்யறது உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத தொழில்நுட்பம், எங்கேயுமே கிடையாது தொழில்நுட்பம். பெருமைக்கு சொல்லல, உண்மையிலேயே எங்கேயுமே தொழில்நுட்பம் கிடையாது. அந்த தொழில்நுட்பம் சோழர் காலத்திலேயே ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்ததாங்கிறது தெரியாது, ஆனா சோழர் காலத்துலதான் பிரபலம். அது ராஜராஜன் காலத்துல இருந்து இன்னும் மிக பிரபலமாகும். அந்த டெக்னிக்கு என்ன பேர் ஆங்கிலேயர் வந்து கொடுத்தாங்க தெரியுமா? லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு பேர் வச்சாங்க. இந்த சிலை செய்யறதுக்கு இல்ல, செப்பு திருமேனியோ ஐம்பொன்னோ பித்தளையோ வெண்கலத்திலோ செய்யற இந்த சிலை செய்யற இந்த மெத்தடாலஜிக்கு பேரு ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்து ரொம்ப வியந்து இதுக்கு லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு ஒரு பேர் வச்சாங்க. அப்படின்னா என்னன்னா, நமக்கு என்ன சிலை வேணுமோ அதை முதல்ல மெழுகுல செஞ்சிருவாங்க. மெழுகுல செய்யறது ரொம்ப சுலபம். மெழுகுல நமக்கு பிடிச்ச சிலையை செஞ்சு அந்த சிலை ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகா கிளீனா செதுக்கினதுக்கு அப்புறம், சிலையானதுக்கு அப்புறம் மண் கொண்டு அதை மேல போட்டு அடிச்சு அதை மூடுவாங்க. இப்போ மூடின உடனே மேல ஒரு துளையும் கீழே ஒரு துளையும். இப்போ சுட சுட ஐம்பொன்னையோ
ஐம்பொன்னுனா 5 வகையான பொருட்களை கொண்டு செய்யறது. அதுக்கு ஒரு ரேஷியோ, பாதி தங்கம் பாதி பித்தளைலாம் போடக்கூடாது, கெட்டித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி போடணும். ரேஷியோ ரொம்ப முக்கியம். தமிழர்கள் மாதிரி இந்த தொழில்நுட்பத்துல ரேஷியோ நம்மள மாதிரி வேற யாருமே பண்ணது கிடையாது. நான் ரொம்ப வியக்கிறது 2. ஒன்று ஐம்பொன் செய்யற ரேஷியோ ரொம்ப கிளீனா. அதுல நீங்க வெள்ளி கொஞ்சம் அதிகமானாலும் சில கொஞ்சம் நெகிழ்ந்துடும், தங்கம் அதிகமானா சில வராது, செப்பு அதிகமானா ஒரு மாதிரி அதோடைய நிறம் போக போக பச்சையாக ஆரம்பிக்கும். ரொம்ப சரியா ஒரு ஐம்பொன் சிலையை எந்த சதவிகிதத்துல செய்யணுங்கிற அறிவு நம்மிடம் இருந்தது. அதேதான் நீங்க போகர் செஞ்ச நவபாஷான சிலை பழனியில இருக்கு பாருங்க. அது என்னது? பாஷாணம்னா விஷம். 9 வகையான விஷத்தை எடுத்து அதை ஒரு ரேஷியோல சேர்க்கும் போது 9 விஷமும் சேர்ந்து என்ன ஆகணும்னா பெரிய விஷமாகணும். ஆனால் அது விஷமாகாம அமிர்தமா மாறுது. இன்னைக்கும் பழனி முருகனுக்கு செய்யற அபிஷேகத்தை தண்ணியவோ பாலையோ நம்ம கொடுக்குறோம். அது பாஷாணம் தானே, விஷம் தானே. சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகணும்? ஆனா நம்ம குணப்படுத்துது. ஏன்? அது விஷமாவே இருந்தாலும் அதை இந்த விகிதத்தில் சரியாக கலக்கிற போது விஷம் கூட அமுதமாக்குகிற கலையை தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதுதான் நவபாஷான சிலை. இந்த ஐம்பொன் சிலையும் அப்படித்தான். 5 விதமான பொருள்களை மிக அழகாக சேர்த்து செய்யறது. இல்ல வெண்கலம் மட்டுமே, இல்ல பித்தளை மட்டுமே, இல்ல செப்பு மட்டுமே. நம்ம அதிகமா செஞ்சு செப்பு திருமேனிகள், அப்புறம் ஐம்பொன் திருமேனி. இது எப்படி செய்வாங்க? மெழுகுல செஞ்சு மண் கொண்டு அதை அடித்து, இப்ப மேல இருக்க தொலைவழியா இவங்க உருக்கிய செம்பையோ இல்ல உருக்கிய ஐம்பொன்னையோ அது மேல ஊத்தும் போது மெழுகெல்லாம் நெருந்து கீழே வந்துடும். இப்ப பாருங்க, மெழுகு போனதுக்கு அப்புறம் அந்த மெழுகுடைய அச்சில் எது இருக்கும்? மண் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு எளிமையா புரியும்னா, நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் வாங்க போவோம், அவர் ஒரு அச்சு வச்சிருப்பாரு, மண்ணை உள்ள அந்த அச்சு மேல அடிச்சாருன்னா அந்த அச்சுல அது வந்துடும். அதே மாதிரிதான் இப்போ மெழுகு உருகிடுச்சுன்னா அந்த மெழுகுனுடைய அந்த உருவ அமைப்பு அந்த களிமண்ணில் அப்படியே இருக்கும். இப்ப ஊத்தன ஐம்பொன்னோ செம்போ போய் அந்த இடத்த நிரப்பி இப்ப மண்ணை கலந்ததுக்கு அப்புறம் அந்த சேலை அழகா வந்துடும். இது பேர் தான் லாஸ்ட் பேட்ச் டெக்னிக். இந்த செயல்முறை வேற எங்கேயும் இல்லை, தமிழர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த ஒரு செயல்முறை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இது ஒரு இன்ஜினியரிங். இந்த சிலை செய்யற நுட்பம் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி. மெழுகுல செய்யலாம், ரொம்ப எளிமையா இருக்கும். அது மண்ணு கொண்டு அடிக்கலாம், மண்ணு காஞ்சிருச்சுன்னா அந்த ஷேப் எல்லாம் அப்படியே இருக்கும். இப்ப மேல உருக்கி ஒன்று ஊத்தும் போது மெழுகு கரைஞ்சிரும். அந்த இடத்த இந்த செம்போ ஐம்பொன்னோ போய் அந்த இடத்த நிரப்பினா அந்த சிலை அழகா வந்துருங்கிற இந்த லாஸ்ட் பேட்ச் டெக்னிக். இது ஒரு இன்ஜினியரிங், இது ஒரு பெரிய நுட்பம். இந்த நுட்பம் யாரு சொல்றாங்கன்னு இலக்கியத்துல பின்னாடி போய் பார்த்தா, ஒரு பூக்கட்டி மாலையாக்கி தன் மீது போட்டு அழகு பார்த்து காதல் செய்த ஆண்டாள் இந்த டெக்னிக்கை பேசுறாங்க. ஆண்டாள் இந்த டெக்னிக்கை பாடுறாங்க. நம்ம கிட்ட கிடைக்கிற இந்த டெக்னிக்கை பத்தி ரொம்ப அற்புதமான பாடல் இதுதான், நாச்சியார் திருமொழியில. இது 2 ஆச்சரியம் இந்த டெக்னிக் இந்த பாட்டுல சொன்னது. இன்னொரு ஆச்சரியம் இதை சொன்ன விதம். ஆண்டாள் வெளியில நிற்கிறார். ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, எனக்கு ஆண்டாள் ரொம்ப பிடிக்கும். அவளை மாதிரி ஒரு பெண் தன் காதலை இவ்வளவு பகிரங்கமாக சமூகத்தில் சொன்ன பெண் வேற யாருமே இல்லை. ஆண்டாள் வெளியே வந்து நிற்கிறார். அவன் மேல மழை கொட்டுது. அவன் எல்லாமே காதலோட தான் பார்த்தா, அவளுக்கு காதல் தான் எல்லாமே. இப்ப தான் மேல மழை பெஞ்ச உடனே, இப்ப நம்மளாம் ஒரு சாதாரண கவிஞரா இருந்தோம்னா இந்த மழை என் மேல எப்படி பெஞ்சு என்ன ஃபுல்லா என்ன நிரப்போது, அது போல என் காதலை நான் கட்டி அடைக்கணும்னு எழுதிட்டு போயிருப்போம். ஆனா ஆண்டாள் அப்படி எழுதுற. ஆண்டாள் எப்படி எழுதுறா? மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் நின்ற மெழுகூற்றினார் போல் ஊற்று நெல் வேங்கடத்து உள் நின்ற அழக பிரானார் தம்மை என் நெஞ்சக தகப்பட தழுவி நின்று என்னை தகர்த்தி கொண்டூற்றவும் வல்லையேன்னு பாடுறான். இந்த பாட்டுல தான் எதை சொல்றான்னா லாஸ்ட் பேட்ச் டெக்னிக்கை பாடுறான். என்னன்னு சொல்றா? மழையே நீ என் மேல வந்து விழணும், நீ விழற, இது எப்படி விழணும் தெரியுமா அப்படின்னு அவ ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறா. எப்படியா? இந்த மண்ணுக்கு உள்ள மெழுக வச்சு ஒரு சிலையை செஞ்சு மண்ணை அடிச்சு அது மேல ஒரு செம்பை ஊத்தும் போது அந்த செம்பொன் மெழுகோட கலந்து இப்ப மெழுகு இருக்கிற இடத்த அந்த செம்பொன்னோ இல்ல அந்த ஐம்பொன்னோ செம்போ நிரப்புற மாதிரி என்னுள் இந்த மழை பெருமாளாய் வந்து என் மேல வந்து விழுந்து நான் என்கிற எண்ணெய் கரைத்து என்னை பெருமாளே வந்து நிரப்பிக் கொள்ள வேண்டும். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஆண்டாளுக்கு செப்பு திருமேனி செய்யற பொறியியல் நுட்பம் தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா இதை பாட முடியாது. இது இப்படி யோசிச்சுக்கோங்க. என்னன்னு, ஒரு சாதாரண கோயிலிலே இறைவனுக்கு
தெய்வத்திற்கு மாலை கட்டி பாசுரம் பாடுகிற ஆண்டாளுக்கு கூட இந்த தொழில்நுட்பம் தெரிந்திருக்கிறது என்றால் இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு எவ்வளவு எளிமையாக மக்களிடம் குழந்தை இருக்கிறது பாருங்க. எவ்வளவு இது எனக்கு என்ன உணர்த்துதுன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு போய் நடுவில் நின்றுச்சுன்னா அது ஏன் நின்றுதுன்னு அரை மணி நேரம் யோசிப்போம். உண்மையாலே ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது என்ன ரிப்பேர் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு அன்றாடம் பயன்படுத்துகிற இன்ஜினியரிங் பேஸ்டு சாதாரண பொறியியல் நுட்பங்கள் கூட நமக்கு தெரியறது இல்லை. அவன் டியூப்லைட்டே நமக்கு நிறைய பேருக்கு மாற்ற தெரியாது, ட்ரிபிள் படிச்சவங்க மாற்ற தெரியாது. ஆனால் ஒரு சிலை செய்கிற தொழில்நுட்பம் ஒரு கோயிலிலே பணி செய்து பூ கட்டுகிற ஒரு ஆண்டாளுக்கு தெரிந்தது என்றால் என்ன அர்த்தம்னா, அவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை கூட எல்லா மக்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, இதுல ஆண்டாள் எடுத்துட்டு வச்ச சித்தாந்தம். எப்ப இறைவன் நம்மை நிரப்புவார் தெரியுமா? எப்ப நான் என்கிற ஆணவம் என்னை விட்டு போகிறதோ அப்போதுதான் இறைவன் நம்மில் இறங்குவான். அவன் அதையும் இதுல பாடுறான். மெழுகு போக செம்பு நிரம்பியதை போல நான் என்கிற ஆணவம் போக பெருமாளை நீ என்னில் நிரம்பிக்கொள். சித்தான் ரொம்ப அழகா பாடுறான். இந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் எவ்வளவு தொழில்நுட்பமும் அறிவியலும் விரைந்து விரவி இருக்கிறது அப்படின்னும் போது கரெக்டா ஐயா போன் பண்ணி, ஐயா பேசலாமா வரீங்களான்னு இந்த தலைப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் உங்களுக்கு சில ஆச்சரியமான விஷயங்களை சொல்றேன். தமிழில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆச்சரியங்கள், தமிழிலே இருக்கிற அறிவியல் ஆச்சரியங்கள் என்பதை தாண்டி ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழே ஒரு அறிவியல் ஆச்சரியம் தான். ஏன் தெரியுமா? உலகத்திலே இருக்கிற எல்லாரும் ஒரு மொழி எப்படி தோன்றியது, எப்படி தோன்றும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் பொதுப்பட ஒண்ணுதான் சொன்னாங்க. என்னன்னா, உலகத்தை கடவுள் படைத்தார், மொழியும் கடவுள் படைத்தார். இதுதான் பொதுவா எல்லாரும் சொல்றது. நம் தமிழுக்கும் அப்படிதான் ஒரு கதை சொல்லப்படுகிறது. கேள்விப்பட்டிருப்பீங்க. இறைவன் கூத்தாடுகிற போது துடி தமிழகத்தை அசைத்த போது 2 பக்கமும் சத்தம் வந்த போது ஒரு பக்கத்திலே இருந்து தமிழும் இன்னொரு பக்கத்திலே இருந்து வடமொழியும் பிறந்தது என்பது கதை. இது ஆன்மீக ரீதியாக நாம் ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கவோ அனுசரித்துக் கொள்ளவோ அவரவர் விருப்பம். இப்ப தமிழ் என்ன சொல்றதுன்னு பார்க்கணும்ல. தமிழ் தான் எப்படி தோன்றினேன் என்று சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு மொழி தான் எப்படி தோன்றினேன் என்பதை ஆன்மீகத்தோடு இல்லாமல் அறிவியலோடு சொன்னதென்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். அறிவியலோடு சொன்னது. தொல்காப்பியர் சொல்றார் என்னன்னு, இந்த மொழி எப்படி தோன்றியது என்றால் இவர் இப்படி படைத்தார், இது இப்படி உருவானது என்று சொல்லாமல் அறிவியலாக, இன்னும் ரொம்ப சரியா சொல்லணும்னா அனாட்டமிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அனாட்டமிக்கல் ஸ்டடி. தொல்காப்பியர் சொல்றார் என்னன்னு, உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், முந்தி முதலா முந்து வழி தோன்றி. முதல் வரியை என்ன சொல்ல தெரியுமா? வித்தவுட் ஏர் there was nothing in sound. காற்று இல்லாமல் சத்தம் கிடையாது. காற்று இல்லாமல் சத்தம் கிடையாது. இப்ப முதல்ல நமக்கு இங்க இருந்து ஒரு ஒலி வருது, வோக்கல் கார்டுல இருந்து ஒரு சத்தம் வருதுன்னா அந்த சத்தத்துக்கு யாரு துணைனா, வோக்கல் கார்டோட அதுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய காற்று. அந்த காற்று நெஞ்சத்துல இருந்து வரலாம். நம்ம சொல்றோம் காற்று நுரையீரல்ல இருந்து தான் வரணும். ஆனா நீங்கள் சுவாசிக்கிற போது மட்டும்தான் நுரையீரலில் இருந்து காற்று வரும். ஆனா நீங்கள் பேசுகிற போது பாருங்கள், நுரையீரலுக்கும் ஒரு அழுத்தத்தை வயிறு கொடுக்கும். நீங்க வயிற்றை பிடிச்சு பேசிங்கன்னா you can feel that நீங்க வயிற்றுல இருந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது தெரியும். தொல்காப்பியர் ரொம்ப அழகா எழுதுறாரு. உந்தி முதலா, உந்தினா என்னங்க? வயிறு. உந்தி முதலா முந்து வழி தோன்றி. முதல்ல காத்து தோன்றும். காத்து தோன்றனால அது கூட எது வர முடியும்? சத்தம் வரும். வழி தோன்றி. இப்ப அடுத்து சொல்றாரு, அது எடுத்த உடனே நேரா வாயில இருந்து சத்தம் வராது. அது ஒரு 3 இடத்துல நிற்கும். தலையிலும் மிதற்றிலும் நெஞ்சிலும் நிலையிலும். இப்ப 3 இடத்துல நிற்கும். அப்பதான் வல்லினம் மெல்லினம் இடையினமா சொல் பிரியுது. 3 இடத்துல நின்று. இப்ப அடுத்து சில உபகரணங்கள் அதுக்கு தேவைப்படுது. நான் வோக்கல் கார்டுல இருந்து வர சவுண்ட் ஒண்ணுதான், ஆதான் ஆதான். நான் உதட்ட குவிச்சா அது ஆவா வர்றதில்லை. ஓ, இப்ப நான் ஓன்னு சொல்லவே இல்லை. உள்ள இருந்து வோக்கல் கார்டு ஒன்று ஓ சொல்லல. உள்ள இருந்து நம்மளுடைய வோக்கல் கார்டு ஓ சொல்லல. அது கொடுக்கிறது ஒரே சவுண்டு தான். இப்ப அது எப்படி ஓவாச்சு? நான் வாயை குவிச்சேன், நான் வாயை நீக்கிறேன்னா ஈ. இப்போ வோக்கல் கார்டு ஈ சொல்லல, என் உதட்ட நான் விரிச்சதால அது ஈ ஆச்சு. அப்போ வோக்கல் கார்டுல இருந்து ஒரு காற்று, அந்த காற்று 3 இடத்துல தங்கி அந்த 3 இடத்துல இருந்து அது வாய் வழியா வெளியே வரும்போது பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உறுப்பு
பரவாயில்ல, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க போல இருக்கு. இதனுடைய ஆச்சரியம் என்ன பாருங்க, மொழி எப்படி உருவானதுன்னு சொல்ல தொல்காப்பியர், மொழியிலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் எப்படி உருவாகும் என்பதை அனாட்டமிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அனாட்டமிக்கல் ஸ்டடியாக இதுதான் எனக்கு தெரிஞ்சு பழசு. பல இலக்கண நூல்கள் பல மொழியில் இருந்தாலும் கிடைத்ததிலே மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். 5000 வருஷம் பழசு என்னை பொறுத்த வரைக்கும். அவர்களும் ஒருத்தர் எழுதியிருக்காரு அகத்தியம்னு, அது கிடைக்கல, ஆனா மேற்கோள்கள் கிடைக்குது. அங்கங்க உரையாசிரியர்கள் பயன்படுத்துறாங்க. அகத்தியம் நமக்கு கிடைக்கல. அகத்தியத்துக்கு அப்புறம் எழுதின தொல்காப்பியம் கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்ச பழமையான 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு இலக்கண நூல் 5000 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் மொழி எப்படி உருவானது என்பதை நம்பகத்தகுந்த விஷயங்களை சொல்லாமல் அறிவியலோடு உடற்கூறோடு சொல்கிற நுட்பம் தமிழ் வைத்திருந்தது என்பது மிகப்பெரிய உண்மை. இந்த ஒரு உருவானது என்பதை காட்டுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்ல வந்த எல்லா செய்திகளையும் நம்மளுடைய அறிவியல் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ரொம்ப அறிவியலுக்கு முரணான செய்திகள்லாம் ரொம்ப இருக்கவே இருக்காது நம்மளுடைய பாடல்கள். அப்படியே அறிவியலுக்கு முரணா இருந்தாலும் அது அறிவியலோடு நம்பகத்தன்மையோடு எடுத்துட்டு போவாங்க. அதுல பல பல சான்றுகள் சொல்லலாம். நம்ம இலக்கியத்தில் இவ்வளவு அறிவியல் செய்தி வர்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த சமூகம் ரொம்ப அறிவியலோடு செழுமையா இருந்தாலும் அந்த கண்டெக்ஸ்ட்ல வரும். இப்ப நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் சிலை செய்யறதை ஏன் பேசினான்னா, அங்க சிலை செய்யற அறிவியல் இருந்தது, அதனால பேசினா, இல்லைன்னா பேசப்படுறது இல்லை. அப்படித்தானே? அப்ப தமிழ் இலக்கியங்கள் இவ்வளவு அறிவியல் கருத்து இருந்ததுன்னா என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுல அவ்வளவு அறிவியல் ஓங்கி இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இரும்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இரும்பு காலம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பல இடங்கள்ல இரும்பு கருவிகள் கிடைக்குது. வாள், வேல், நீச்சி இதெல்லாம் பல இடங்கள்ல கிடைக்குது. ஆனா இரும்பு காலத்தினுடைய தாயகம் அப்படின்னு தமிழ்நாட்டை சொல்வதற்கு என்ன காரணம்னா, உலகத்துல எல்லா இடங்களிலும் இரும்பு காலத்துக்கான கருவிகள் கிடைத்தாலும் அந்த கருவிகளை செய்கிற இரும்பு உருக்கு ஆலை கிடைத்த இடம் ஏசியாவிலே பழமையானதுன்னா தமிழ்நாட்டில் தான் கிடைச்சது. அதுவும் இப்ப ரொம்ப முன்னாடி சிவகங்கை பக்கத்துல அந்த கண்மாயில கிடைச்ச 3000 ஆண்டுகள் பழமையான இரும்பு உருக்கு ஆலை கிடைச்சது. எங்கிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த இரும்பினுடைய தனித்துவம் பாருங்க. ரோம் நாட்டில இருந்து கிரேக்க நாட்டுக்கு எல்லாம் வாளையும் வேலையும் தமிழ்நாட்டிலே இருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அவ்வளவு நம்மளுடைய கல்விகளுக்கு ஒரு பெரிய மதிப்பு, வேல்யூ உண்டு. ஏன்னா அது உருவாக்கிய இரும்பு அவ்வளவு வளமான இரும்பு. அது எங்கிருந்து எடுத்தாங்க தெரியுமா? சேலம் கஞ்சமலையில இருந்து எடுத்தது. அதுவும் கஞ்சமலையில இருந்து எடுத்த இரும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாது ஃப்ளோட் ஓவர்னு சொல்லுவாங்க. மலையிலிருந்து எக்ஸஸா உருட்டு விழுந்திருக்கிற இடத்துல இருந்து எடுத்தது அவ்வளவு வலிமையான இரும்பை கொடுக்க முடிந்தது என்றால், இரும்பு உருக்கு ஆலைகள் இருக்கிற தொழில் தடங்கள் கிடைத்தது என்றால், தமிழர்கள் இவ்வளவு அறிவியலோடு இருந்ததால் தான் தமிழிலே நிறைய அறிவியல் சிந்தனைகள் கிடைத்தது. இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது. ஞாபகம் என்னென்ன அறிவியல் சிந்தனைகள் எல்லாம் தமிழ்ல இருக்கு. நான் ஆச்சரியப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஐயா இருக்கிறதால அதை சொன்ன ரொம்ப நல்லா இருக்கும். திருவாசகம், மணிவாசக பெருமான் எழுதுங்க. திருவாசகம் மாதிரி ஒரு பக்தி நூல். திருவாசகம் எல்லாரும் படிக்கணும். 2 விஷயம். ஒண்ணு, அது மாதிரி ஒரு பக்தி நூல் இல்லை. எங்க வள்ளல் பெருமான் சொல்லுவார், திருவாசகத்தை படிச்சோம்னா வேட்டமுறும் கொல்லா விலங்குகளும் கீழ்ப்பறவை சாதிகளும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் நான் மனிதர் வியப்பன்றோம். ஒரு விலங்கு கூட, ஒரு கீழ்ப்பறவை கூட திருவாசகத்தை கேட்டுச்சுன்னா மெய்ஞானம் கிடைச்சிருமா? அப்ப நமக்கெல்லாம் அப்படின்னு அப்படிப்பட்டது திருவாசகம். ஆனா அந்த திருவாசகத்துல ஒரு பக்கம் எந்த அளவிற்கு ஆன்மீகத்தின் எல்லையை மணிவாசகர் காண்பித்திருப்பாரோ அதற்கு நேர் நிகராக அறிவியலின் எல்லைகளையும் மணிவாசகர் காண்பிக்கிறார். அதுக்காக போய் படிங்க திருவாசகத்தை. அதில் நான் வியக்கிற இடம் 2. ஒன்று, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு இறைவனை சொல்ற ஒரு இடம். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட். பேசிக்காவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சமே ஆழ்ந்து அகன்ற இந்த 2 சொல்லுமே தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆழ்ந்து என்பது ஒரு வினை எச்சம், சொல். அப்படின்னா என்னன்னா, இது இன்கம்ப்ளீட். ஆழ்ந்து போயிட்டே இருக்கணும். அகன்ற அப்படிங்கறத எச்ச சொல்லலாம், போயிட்டே இருக்கணும். 2மே எக்ஸ்பான்ஷனை குறிக்கிறது. இந்த பிரபஞ்சம் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டேபிளா இருக்கு நினைக்கிறீங்களா? ஐன்ஸ்டீன் சொன்னாரு மாறிலி கோட்பாடு, நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு? இந்த பிரபஞ்சம் நிலையானது. இந்த பிரபஞ்சம் நிலையானதுல என்னங்க?
பிரபஞ்சத்துக்கு இவ்வளவு நீளம் சொன்னீங்கன்னா அது இவ்வளவு நீளம் தான், இவ்வளவு அகலம்னா இவ்வளவு அகலம் தான், இது மாறாதுன்னு சொன்னார். பின்னாடி அவரே தான் சொன்னதை மாத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்டார். இல்ல இந்த பிரபஞ்சம் நிலையானது இல்ல, இது ஒவ்வொரு நாளும் விரிந்து கொண்டே போகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் திரும்ப அது ஒன்றாக சுருங்கி வந்து ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்றத ஐன்ஸ்டீன் அக்செப்ட் பண்ணார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அவரே மாற்றி சொன்னார். மணிவாசகர் இது ரொம்ப சாதாரணமா சொன்னார். இந்த பிரபஞ்சம் ஆழ்ந்தும் அகன்றும் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா எங்கிருந்து போகுது? இப்ப ரொம்ப அறிவியல் சொல்றதுல இவ்வளவு பெரிய எக்ஸ்பான்ஷன் எங்கிருந்து நடந்ததுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க காட் பார்ட்டிகல், கடவுளின் துகள்கள், சின்ன 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 அணு துகள்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தூசி மாதிரி இருந்து சேர்ந்து அது பெரிய வெப்பமாக மாறி வெடிந்துதான் இந்த பிரபஞ்சம் வந்தது என்கிற பெரிய அறிவியல் கொள்கையை தான் மணிவாசகர் மிக சிறிதாக ரொம்ப எளிமையாக சொன்னார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய நிலை, ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நுண்ணிய பொருள் கடவுள் அருள், அன்னிகமா சொன்னா கடவுள் அருள், அந்த நுண்ணிய கடவுள் அருள் தான் இவ்வளவு பெரிய வியாபகத்துக்கு காரணம். அறிவியலாக சொன்னால் அந்த நுண்ணிய கடவுளின் துகள் தான் இந்த பெரிய பிரபஞ்சத்துக்கு காரணம். இது நான் ரொம்ப ரசிச்ச ஒரு இடம் திருவாசகத்துல. அதே திருவாசகத்தை இன்னும் ரசிச்சது நீங்க ரொம்ப தெரிஞ்ச பாடல் தான் எல்லாருக்கும், அண்ட பகுதியின் உண்டை. இந்த உண்டை என்கிற சொல்லே உருண்டை என்பதை சொல்லக்கூடிய சொல். அதாவது மணிவாசகர் காலத்துலலாம் வந்து மேலை நாடுகளில் சண்டை பெயின் இருக்குது, இந்த உலகம் தட்டை அதை உருளைன்னு வெளியில சொன்னதுக்கு அவர் கொண்டுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் தட்டைங்கிறதுக்கு எதிராக அவர் உருளைன்னு சொன்னதுக்கு கொண்டாங்க தெரியுமா? ஏன்னா அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி, அவருடைய விவிலியத்தின்படி கடவுள் இந்த உலகத்தை தட்டையாக படைத்தார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது உருண்டையாக கூட இருந்துட்டு போது, நீ சொல்லாதன்னு. அது உருண்டையாவே இருந்தாலும் நீ சொல்லாத. நமக்கு என்ன சிறப்பு தெரியுமா? தட்டையாக உலகம் இருந்தது என்று அவர்கள் நம்பிக்கொண்டும் அதை எதிர்த்து சொன்னவர்களை எரித்து கொண்டும் இருந்த நேரத்தில் தான் இந்த மண்ணில் ஒருவர் சொன்னார், உண்டை பிறக்கம், இது உருண்டையானது என்று சொன்னார். இந்த உலகம் உருண்டையானது என்று சொன்னார். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த அண்டத்தை பற்றி சொல்லுகிற போது அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. இன்னைக்கு நெபுலான்னு சொல்லி ஒரு போட்டோகிராஃப் ஒன்று வருது. நம்ம ரொம்ப ஃபைனான ஒரு பிக்சர், இந்த ஸ்பேஸ் பிரபஞ்சத்தினுடைய படம் பிடித்து காமிச்சிருக்கு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்கலாம், போய் ஒரு முறை நெபுலா ஸ்பேஸ் பிக்சர்னு போடுங்க. அவன் எடுத்த போட்டோகிராஃப்ஸ்லாம் காட்டுவான். அந்த போட்டோகிராஃப் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மணிவாசகர் இந்த பாட்டு இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபரே மணிவாசகர் எடுத்த மாதிரி இருக்கு. நீங்க அந்த படத்தை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தின் அண்டங்களை எல்லாம் எடுத்த ஒரு படம் ஒன்று இருக்கு, நல்ல வண்ண படமாவே இருக்கு. அந்த வண்ண படத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மணிவாசகர் எழுதின இந்த பாட்டை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு படிச்சு பாருங்க. அந்த படமே மணிவாசகர் பார்க்காம எழுதிருக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நம்பலாம். ஏன்னா அவர் பார்த்தார், அவர் அண்டங்களை பார்த்தார். அதனாலதான் எழுதினார் என்ன, அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியும் மேற்பட விரிந்தன எழுதுற. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அண்டம் பற்றிய அறிவியலை தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்ததும், 2வது அண்டம் என்பது ஒன்று அல்ல, அது பல பல கோடியாக இருக்கிறது என்கிற அறிவியலையும் தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இதை நம்ம பேசும்போதெல்லாம் மற்ற வேலை நாடுகள்ல அண்டம் பற்றி எண்ணமே கிடையாது. அவங்க அண்டம் பற்றி எண்ணமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது ஒரு அண்டம், அந்த அண்டத்துக்குள் ஒரு உலகம் என்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆனா அண்டம் எக்கச்சக்கம். அதோட இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன். அடுத்த வரி மணிவாசகர் எழுதுனது. நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருவோம், பெரிய விஷயத்தை நம்ம அனுபவிச்சிருவோம், அந்த சின்ன பசங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ அந்த சின்ன பசங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க யானையினே ஒன்று பார்த்ததே இல்லைன்னு இல்லை, கற்பனை பண்ணி. இப்போ நான் அந்த யானையை பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நான் எப்படி வந்து சொல்லுவேன்? இப்போ நான் யானையை பார்த்துட்டேன், நீங்க யானைன்னு ஒன்று கற்பனை கூட பண்ணதில்லை, நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ரிசம்பிள்டாக வேற என்ன இருக்கோ அதை தேடி தேடி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன். இல்லை, யானை வயிறு நல்லா இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறை மாதிரி பெருசா இருக்கும், கற்பனை பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. மணிவாசகர் அண்டத்தை பார்த்துட்டார், இறைவன் அதை காண்பித்தார், பார்த்தா. இப்ப அந்த அண்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லணும், நமக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் கூட கிடையாது. அப்ப நமக்கு புரியுத மாதிரி எப்படி சொல்லலாம்னு போது சாதாரண மணிவாசகருக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, இந்த யார் யாரெல்லாம் வீடு, ஓட்டு வீடு, ஓலை வீடு, குடிசை வீட்டில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு சின்ன ஓட்டை வந்துச்சுன்னா சூரிய ஒளி அந்த ஓட்டையிலிருந்து அப்படி விழும் வீட்டுக்குள்ள. பார்த்துருக்கீங்களா? சின்ன அதில் என்ன பார்த்துருக்கீங்க?
நீங்க என்ன முடியாது, வேற எங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரியா அந்த வீட்டு கூரையில இருந்து ஒரு ஒளி விழும். அந்த ஒளி கற்றைக்குள்ள அந்த டஸ்ட் பார்ட்டிகள் இருக்கும். மணிவாசகர் சொல்றாரு என்னன்னு, இல் நுழை கதிர் புகழ் அணுப்புறைய சிறிய ஆக பெரியோன்னு தெரியும் முடிச்சிட்டாரு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உன் வீட்டுல ஓட்டையில சூரிய வெளிச்சம் விழும்போது அதுல எப்படி தூசல்லாம் இருக்கோ அந்த மாதிரிதான்ப்பா அண்டமும் பிரபஞ்சமும் இருக்கிறதுன்ட்டு அவர் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் பொய்யா? இன்னைக்கு பார்ப்போம், நெபுலா போட்டோ எடுத்து அனுப்புது, அது பொய்யா? அது கற்பனையா? தமிழர்களின் மெய் அறிவியலுக்கு மணிவாசகரே ஒரு பெரிய மகுடம், அவரே ஒரு பெரிய சாட்சி. திருவாசகத்தை ஏன் படிக்கணும்னா, ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் ஊற ஊற திளைக்க எம்பெருமானின் இறையொருள் கிடைக்க ஒரு பக்கம் படிக்கணும்னா, இன்னொரு பக்கம் இந்த தமிழ் சமுதாயத்தின் மிக செழுமையான அறிவியலை தெரிந்து கொள்வதற்காகவும் திருவாசகத்தை படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அப்படி ஒரு அற்புதம் திருவாசகத்திலே இருக்கிறது. இந்த நுட்பம் பின்னாடி வர எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த அறிவியல் கருத்துக்களை எப்படி சொல்றாங்க நினைக்கிறீங்கன்னா, போற போக்கிலே ரொம்ப எளிமையாக இந்த அறிவியல் கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்போ உதாரணம் சொல்ற பாருங்களேன், சில அந்த மாதிரி அறிவியல் கருத்துக்கள்லாம். கலீலியோ தான், எனக்கு கலீலியோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் நிறைய அறிவியல் கோட்பாடுகளுக்கு முதல் ஆணி பேர். ஆனா அவரை கடைசிக்கு கொண்டு விட்டாங்க, அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கல. ரொம்ப பின்னாடி வந்த போப் அதற்காக மன்னிப்பு கேட்டார், தன் சமயம் சார்பாக போப் மன்னிப்பு கேட்டார் கலீலியோவினுடைய மரணத்துக்காக. அவரு சொன்ன பல விஷயங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ஊசல் பற்றி ஒன்று சொன்னார். நீங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஊசல் அப்படின்னா ஒரு ஒரு குண்டு நூல் வச்சு அசைச்சிங்கன்னா அப்படி ஆடுதுல, ஊசல். ரெண்டாவது எல்லாமே ஊசல் தான், எதெல்லாம் ஆடுகிறதோ அதெல்லாம் ஊசல், அதுதான் ஊஞ்சல். நம்ம ஆடுறதோ அதெல்லாம் அந்த பேர் வந்தது. இப்போ அவர் தான் அவனை கண்டுபிடிச்சாராம் அப்படின்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது. எனக்கு என்ன ஒரு உடன்பாடு இல்லைன்னா, எல்லா அறிவியல் கருத்துக்களும் ஆய்வு ரீதியாக நிரூபிக்கப்படாமல் போனாலும் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. எல்லா அறிவியலுடைய ஸ்டேட்மெண்ட் கருத்துக்களும் யார் சொன்னாங்கன்னு போனா அவன் எல்லாம் வெளியில இருக்கும் பேரா சொல்றான். அது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு முன்னாடி இங்க சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனம் இருந்தால் அந்த கிரெடிட் நமக்கு கொடுக்கணும், ஆனா கொடுக்கறது இல்லை. அந்த கிரெடிட் நம்ம கொடுக்கறதே இல்லை. இப்ப கலீலியோ தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படிதான் இன்னைக்கு அறிவியல் நமக்கு அதை சொல்லுது. என்ன சொல்றாரு கலீலியோ ஊசலை பத்தினா, ஒரு நீளமான ஊசல் அது போய் வரக்கூடிய நேரத்திற்கும் நீளம் குறைவாக இருக்கிற ஒரு கையில் இருக்கிற ஒன்று ஊசல் ஆடுவதற்கும் நேர வித்தியாசம் இருக்கிறதுங்கிற. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சின்னதா குறுகிய தூரத்தில் இருக்கிற ஒரு ஊசல் மிக வேகமாக ஆடுவதும், அதுவே நீளம் கொஞ்சம் அதிகமானால் அந்த ஊசல் ஆடுவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுப்பதாகவும் இருக்கிறது என்கிற ஊசல் விதியை கலீலியோ சொன்னார் என்று இன்றைக்கு உலகம் சொல்கிறது. நாம் அதை மறுக்க வேண்டும். கலீலியோவுக்கு முன்னாலே அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் இந்த ஊசலின் இயற்பியல் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அமுதாம்பிகை அம்மையார் மற்றொரு பிள்ளை தமிழ் பாடுறார். நம்மால் பிள்ளை தமிழுடைய அழகு என்னன்னா, கடவுளை குழந்தையாக நினைச்சு பாவிச்சு பாடுறது. யாருக்கு கிடைக்கும் அந்த பேர்? செம்பனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட குழந்தையா நினைச்சு பாடுறது. முருகனை குழந்தைய கையில் வச்சு தாளாட்டி பாடு. ஒவ்வொரு பருவம் இருக்கு, அம்மானை பருவம், ஊசல், தேர், ஒரு பருவம் இருக்கு. பெண் பருவங்கள் ஒண்ணு, ஆண் பருவங்கள் ஒண்ணு. அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி செங்கி இணைக்கு ஒரு பருவம் உண்டு. அதுல ஊசல் பருவம்ன்றது பெண்களுக்கு வர்றது. ஏன்னா ஊஞ்சல் யார் ஆடணும்? பெண்கள் தான், குழந்தைங்க தான். நமக்கு ஆண் பருவத்துக்கு வராது, பெண் பருவத்துக்கு தான் ஊஞ்சல் வரும். அவ அம்பால ஒரு ஊசல் பருவத்துல பாடுறாங்க பிள்ளை தமிழ்ல. அவ ஊஞ்சல் ஆடுறா. இப்ப அந்த பாட்டை கவனிங்க. மகர குழைகளும் ஊசலாட பங்கைய மன மாதர் நோக்கி இருவே மாட்ட அவ் ஊசலில் பாய்ந்திலது இவ்வூசல் என நனி ஆட்டுந்தோறும் நின்னகை நிலவெளிலுக்கு அவர் முகம் திங்கள் சாய அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு படிக்கும் போதுன்னா, இந்த பாட்டு சொல்லுது, அம்பாள் அணிந்திருக்கிற தோடு, அவன் போட்டிருக்கிற குண்டலம் தோடு இருக்குல்ல, அது வேகமா ஆடுதான். அது எந்த அளவு வேகமா ஆடுதுன்னா, இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஊஞ்சல் போய் ஆடி வர்றதை விட இது வேகமா ஆடுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஊசல் குறைவான நீளம் இருந்தால் வேகமாக ஆடும், அதுவே நீளமாக இருந்தால் மெதுவாக ஆடும் என்கிற கலீலியோவுடைய இயற்பியலை மிக சாதாரணமாக சாதாரணமா. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? எவ்வளவு ஆச்சரியம். இதே மாதிரி ஆச்சரியப்பட்ட இன்னொரு பாடல் சொல்றேன் பாருங்க. ரொம்ப சரியா சொன்னா 1687 நியூட்டன் ஒரு கொள்கையை சொல்றார். கடல்ல அலை வருது. எதனால வருது?
தெரியாது. அவர் வந்து ஒரு கணிப்புல சொல்றார். ஆனா அந்த கணிப்புல அவர் காற்று ஒரு காரணம்னு சொல்லுவார். காற்றால் அலைகள் வருகிறது. அப்புறம் 1775 டேனியல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் வந்து தான் ரொம்ப சரியா சொல்றாரு. அப்புறம் 1893 அதை உறுதிப்படுத்துறாங்க. நாம்சன் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் வந்து உறுதிப்படுத்துறாரு. இப்ப நான் சொன்ன இயர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1687, அப்புறம் 1775, அப்புறம் 1893 இந்த வருடங்கள் தான் கடல் அலை ஏன் வருகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்திய அறிவியல் கோட்பாடு. தியரி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அலை வருது கடல்ல தெரியுமா? ஏங்க அலை வருது? ஆண்டாள் அப்பவே இன்ஜினியரிங்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு பாட்டும் பாடினாங்க. நம்ம பாட்டையும் பார்க்கறது இல்லை, இன்ஜினியரிங்கும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏங்க அலை வருது கடல்? ஏன் வருது தெரியுமா? இப்ப இவங்க கண்டுபிடிச்சாங்க. யாரு? டேனியல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னார். என்னன்னா, உங்களுக்கே தெரிஞ்சதுதான், அமாவாசைனா பீச்சுக்கு போக மாட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? பேய் சுத்துமா கடல்ல? அலை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமாவாசைக்கு கடல்ல அலை அதிகமா இருக்கும். ஏன் அலையெல்லாம் இருட்டா இருக்குன்னு பயந்துருமோ? என்ன அர்த்தம்? அமாவாசையும் பௌர்ணமியின் போது இந்த பூமியின் மேலே நிலவினுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற போது கடல் அலை நிலவை நோக்கி மேலேறும். புரியுதுங்களா? நிலா ரொம்ப முக்கியம் சொல்ல. நிலா சும்மா அழகுக்கோ வேலையற்ற கவிஞர்கள் கவிதைக்கு பயன்படுத்திக் கொள்ளவோ நிலா இல்லை. நிலாவுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, டியூட்டி. என்னன்னா, இந்த கடல் அலைகள் பல வேளையில் நிலாவுடைய ஈர்ப்பு விசை இந்த பூமியில செய்யுது. அதுல ஒன்று இந்த கடல். நிலாவினுடைய ஈர்ப்பு விசைக்கு இந்த கடல் அலை மேலேறுவதும், திரும்ப பூமியினுடைய ஈர்ப்பு விசை அதை கீழே இறக்குவதால் மேலேறியது திரும்ப கீழே இறங்கவும் ஆகிற இந்த வினையால் தான் கடலிலே அலை வருகிறது. தெரிஞ்சுக்கணும், தான் அலை வருவதற்கு காரணம். இதை 1775 டேனியல் என்பவர் கண்டுபிடித்ததாக இன்றைக்கு அறிவியல் சொல்லுது. நீங்க தியரி ஆஃப் டைம் அப்படின்னு போட்டீங்கன்னா அதை கண்டுபிடிச்சது அவன் தான் அப்படின்னு சத்தியம் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, அதற்கு முன்னாலே நன்னெறி என்கிற ஒரு தமிழ் இலக்கியம் கடலிலே ஏன் அலை வருகிறது என்கிற அறிவியல் சிந்தனையை நமக்கு சொல்கிறது. அதுவும் நம்ம ஆளுங்க ரொம்ப பியூட்டிஃபுல். என்னன்னா, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அறத்தோட தான் சொல்லுவாங்க, அறிவியலையும் அறத்தோடு சொன்னார்கள். என்னன்னு நம்ம பார்த்து ஒருத்தர் நன்னெறி பாடியவர் சொல்றார். கோபமா ஒரு ஆப்ஷன் இல்ல, சிரிச்ச முகத்தோட எல்லாரோடையும் நல்லா அழகா பேசி பழகு, ரெண்டு ஆப்ஷன். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது நல்லதுன்னு நீ நினைக்கிற? இவர் சொல்ற, நான் உனக்கு ஒரு ஓமையை சொல்லவா? காலையில சூரியன் வரான், கடுகடு கடுன்னு கோபமா உக்கிரமா. ஆனா அந்த சூரியனை பார்த்து கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பது இல்லை. ஆனால் இரவிலே ரொம்ப தன்மையான நிலவு வருகிற போது அந்த நிலவை பார்த்து நிலவுக்காக இந்த அலைகள் ஆர்ப்பரிக்கிறது. எனவே நீயும் இன்முகத்தோடு இருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஆர்ப்பரித்து கொண்டாடுவார்கள். இன்சொலால் அன்றி இருநீர் இயல் உலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்செய் கதிர்வலையால் பொங்காது அழற்கதிரால் தன்னின் கதிர் வரவால் பொங்கும் கடல். இந்த பாட்டு சொல்ற பெரிய விஷயம் என்னன்னா, நிலவால் தான் கடலில் அலைகள் வருகிறது. முடிச்சுட்டாங்க. கடலிலே அலைகள் வருவதற்கு காரணம் நிலவுதான் என்பதை ரொம்ப கியூட்டா ஒரு அறத்தோட சேர்த்து, நீ நிலவு மாதிரி ரொம்ப அமைதியா சிரிச்ச முகத்தோட தன்மையா இருந்தா உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை பார்த்து ரொம்ப ஆறாமரமா கொண்டாடுவான் அப்படிங்கிற செய்தியை இந்த இலக்கியம் சொல்லுகிற போது டேனியல் தான் யாருங்க நமக்கு, ஆனா அவதான் உலகத்துக்கு தெரிகிறாரு. ஆனால் நிலவால் கடலிலே அலை வரும் என்கிற அறிவியலை சொன்னது தமிழர்கள் என்கிற பெருமையை இந்த இலக்கியம் நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து பாருங்க, நான் இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம், இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இன் லிட்ரேச்சர் தமிழ்ல நம்ம கிட்ட இருக்கிற மிஷின் அறிவு நம்ம கிட்ட இருந்ததா? மிஷின் அறிவு நம்ம கிட்ட இருந்ததா அப்படின்னா அது நம்ம கிட்ட ஒரு சாட்சி இருக்கு. சங்க இலக்கியங்களிலேயே தீம் பெயல் என்கிற ஒரு சொல் உண்டு, தீம்பிழி என்கிற ஒரு சொல் உண்டு. தீம்பிழி என்றால் என்னன்னா, கரும்பை பிழிகிற எந்திரம்னு அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட மிஷின் டெக்னாலஜி இருந்ததுக்கான சொல் தீம்பிழி என்பது. அதை விட நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது, பெருங்கரையில ஒரு சொல் வருது. என்ன சொல்? எந்திர கிணறுன்னு ஒரு சொல் வருது. அந்தக குளமும் எந்திர கிணறும்னு ஒரு சொல் வருது.
எந்திர கிணறுனா என்னன்னு அதுக்கு சொல்றாங்கன்னா, நாமவே போய் நீர் இறைக்காமல் மோட்டார் மூலயமா தானா கிணத்துல இருந்து நீர் மேலே வருகிறது, எந்திர கிணறு என்று பெருங்கதையிலே அது சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் என்ன, நான் போற போக்கிலே நம்முடைய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, எப்படி இருந்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு சாட்சியாக இதை பார்க்க முடிகிறது. ஆனா நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, பலானியவா வானூர்தி. சிலப்பதிகாரத்திலும் கூட கண்ணகி கோவலன் வந்து எதுல கூட்டிட்டு போறாங்கன்னா, கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வான ஊர்தி ஏறிய மாதூர். வான ஊர்தி இந்த சொல்ல நான் ரொம்ப ரசிக்கிறேன். இது கற்பனைனே வச்சுக்கோங்க. விமானம் வந்ததுன்னு கற்பனை. ஆனா எனக்கு ரெண்டு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். கற்பனை அது ஒரு விமானமே இருந்திருக்க வேண்டாம் கூட விடுங்க. தமிழர்களினுடைய இந்த சொல்லை நான் ஏன் வியக்கிறேன்னா, வான ஊர்தி என்பதை உலகத்தின் பல பல சமுதாயங்கள் கற்பனை செய்திருக்கிறது. கற்பனை தான் வச்சுக்கோங்க, கற்பனை செய்திருக்கு. எல்லாம் நீங்க கிரேக்கத்தோட சிற்பத்தோட பாத்தீங்கன்னா வான ஊர்தி உண்டு, எல்லாத்துலயும் உண்டு. ஆனா அவங்க எப்படி இருக்கும் தெரியுமா, ரக்கையில வரும். ஏன்னா நீங்க நம்ம நார்த் இந்தியாவுக்கு ராமாயணமே பாத்தீங்கன்னா, ராவணன் எதில் வருவாருன்னா அந்த புஷ்ப விமானம் அப்படி பறந்துட்டோம், ரக்கை போட்டு பறந்துட்டோம். ஆனா தமிழ் இலக்கியம் விமானத்தை எப்படி குறிப்பிட்டது பாருங்க, ரக்கை போட்டு பறந்தெல்லாம் வரல. அது எப்படி வழக்கம் பயன்படுத்துவாங்க, வான் ஊர்தி என்று பயன்படுத்து. ஊர்தி என்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்ன? இப்ப நம்ம எல்லாத்தையும் ஊர்தியில சொல்றது இல்லை. பேருந்து, மகிழுந்து என்று ஒன்று சொல்றோம். உலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர், உலங்கு ஊர்தி வானூர்தி என்று சொல்லுகிறோம். ஏன் இது ஊர்தி, ஏன் இது உந்து? ஒரு இன்ஜின் மூலமாக நிலத்தோடு உந்தி கொண்டு போகிற வாகனங்களுக்கு உந்தி என்றும், அதே இன்ஜின் மூலமாக வானத்திலே ஊர்ந்து போகிற வாகனங்களுக்கு ஊர்தி என்றும் தமிழிலே பெயர் காரணத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. இது உந்தி, அது ஊர்தி. இப்ப இந்த வான் ஊர்தி, வளவன்யவா வானூர்தி என்ற சொல்லை பார்க்கிற போது என்ன ஆச்சரியம் என்றால், இது ரெக்கை வைந்து பறக்கிற கற்பனை சொல்லாக இல்லாமல் ஒரு வாகனம் வானத்தில் ஊர்ந்து போகிறது என்கிற அறிவியலான ஒரு சொல்லை தமிழிலே பயன்படுத்துகிறார்கள். இதை விட ஒரு ஆச்சரியம் கம்பன்ல என்னன்னா, வால்மீகியில ராவணன் வந்து தூக்கிட்டு போகும்போது, வால்மீகியில ராவணன் தூக்கிட்டு போகும்போது புஷ்பக விமானம் ரக்கையில தான் போகுது. ஆனா கம்பனிலே ராவணன் வந்து தூக்கிட்டு போறதை சொல்லும் போது ஒரு செய்தியை கம்பன் எழுதுறார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது உண்மையிலே கற்பனையா, இது எப்படி எழுதியிருப்பாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியம். ராமன் லக்ஷ்மணன் வந்து பார்க்கிற போது சீதை இல்லை. சீதை எங்க போனாலும் தேடுகிற போது அவர்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு சக்கரத்தின் தடம் தெரிகிறது. கம்பன் எழுதுறார், ஒரு சக்கரத்தின் தடம் தெரிகிறது. அந்த தடத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அந்த சக்கரத்தின் தடம் நின்று போகிறது. இது எது சொல்லுதுன்னா, இன்னைக்கும் ஒரு விமானம் புறப்படுகிற போது அது ஓடுதளத்திலே சக்கரத்தோடு ஓடி பிறகு அது சக்கரத்தை தூக்கி கொண்டு பறக்கும். திரும்ப இறங்குகிற போதும் சக்கரத்தை கீழிறக்கி ஓடுதளத்திலே நின்று ஓடி வரும். அப்ப இந்த கம்பர் காட்டுகிற இந்த செய்யுள், அப்ப ராவணன் எப்படி வந்திருக்கணும்னா, அவன் விமானம் சக்கரத்தை கொண்டு ஓடி பிறகு பறந்திருக்க வேண்டும் என்கிற போது ஆச்சரியமாக இருக்குது. இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிற விமானத்தினுடைய செயல்படுகிற நுட்பம், அப்ப அன்னைக்கு அவங்க கற்பனை என்றே வைத்தாலும் அந்த வானூர்திகள் கற்பனையாக இல்லாமல் இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தோடு பொருந்தி இருக்கிறதை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் ஆச்சரியப்பட்ட இடங்கள்ல அது ஒன்று. இன்னொன்று நான் மிக ஆச்சரியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பிறப்பை பத்தி சொன்னது, இந்த பிரபஞ்சத்தினுடைய பிறப்பை பத்தி சொன்னது. அதுல பரிபாடல் தான் ஒரு பெரிய கிரேட் லிட்ரேச்சர். உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய பிறப்பை சொன்னதுல பரிபாடல் ஒரு பெரிய லிட்ரேச்சர், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லிட்ரேச்சர் அது. ஏன்னா எல்லாரும் உலகத்தின் மற்றவர்கள் எல்லாம் உலகம் எப்படி தோன்றியதுன்னா கடவுள் படைத்தார் தான், 7 நாள்ல படைத்தார், 10 நாள்ல படைத்தார், இப்படிதான் படைத்தார், இப்படிதான் எழுதுறது. ஆனா பரிபாடல் ரொம்ப அழகா சொல்லிச்சு. என்னன்னு, கருவலர் வான திசையில் தோன்றி உருவறிவாரா ஒன்றன் ஊழியும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கு. இன்னொரு ரொம்ப கவனிக்கிறீங்க, ஊழி ஒன்னொருத்துக்கும் ஒரு ஊழி காலத்தை வச்சிருக்கு. ஊழி காலம்னா கோடி கோடி ஆண்டுகள். தமிழர் சொல் உண்டு, கமலம், சங்கம் அப்படின்னு ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கும் ஒரு கோடி ஆண்டுகளுக்கும் ஒரு பேர் தமிழ்ல உண்டு. வெள்ளம், 70 வெள்ள சேனை ராமன் கூட்டு போனதுன்னு பாட்டு உண்டு. நமக்கு அந்த சொல் படிப்பு இல்லை. நமக்கு கோடிக்கு அப்புறம் தமிழ்ல சொல் இல்லை. நம்மளே என்ன எழுத ஆரம்பிச்சிட்டோம், மில்லியன் பில்லியன் எழுத ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிட்ட மில்லியன் பில்லியனுக்குலாம் நேம் இருக்கு, 7 வார்த்தை இருக்கு, பயன்படுத்துறது இல்லை. வார்த்தை இருக்கு, கமலம், சங்கம், வெள்ளம், வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு ஊழி காலமும் ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம சொந்தப்படுத்தக்கூடாது. ஆன்மீகத்தோடு சேர்க்கிற போது 7 நாள்
படைத்தார், 10 நாள் படைத்தார், 2 நாள் முடிஞ்சிருக்குன்னு சொல்றோம். ஆனா தமிழ் ரொம்ப அழகா சொல்லுது. என்னன்னு, ஒவ்வொரு முதல்ல இந்த பிரபஞ்சம் ரொம்ப வெட்ட வெளியா இருந்துச்சு. எதுவுமே இல்லாத வெட்ட வெளியில ஒரு தூசெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய வெடிப்பு நடப்பதற்கு ஒரு ஒளிக்காலம் ஆகும். இப்ப வெடிச்ச உடனே பாருங்க, சூரியன்ல இருந்து ஒரு துகள் போல வெடிச்சு பூமி வந்த உடனே நேரா பூமி வரல. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, காற்றோடு சேர்ந்து மாசாக தான் வந்து விழுது. திரும்ப விழுந்த அந்த காற்று மாசு உருண்டு 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 இதோட வெப்பத்தோடு சேர்ந்து வெப்பமாக மாறி ஒரு பெரிய நெருப்பு பந்தா மாறுது. குட்டி நெருப்பு பந்தா. இன்னைக்கும் நீங்க பூமியினுடைய இன்னர் கோருக்கு போனீங்கன்னா என்ன இருக்கு? இன்னும் ஆறாத அதனுடைய பெரு நெருப்பு இருக்கிறது. இன்னர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உள்ள போனீங்கன்னா அது இன்னும் ஆறாத நெருப்பு தான் இருக்கு. அந்த ஆறாத அந்த நெருப்பாக சுத்தி கொண்டிருந்தது காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி இறுகி நீராய் நிரம்புகிறது. பெரிய மழை காலம் இருந்தது சொன்னாங்க, நீராய் நிரம்பியது. அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து நிலம் தோன்றியது. நிலம் தோன்றிய பிறகுதான் உயிர் தோன்றியது. இதை யார் சொல்றதுன்னா, இன்னைக்கு இருக்கிற அறிவியல் சொல்லக்கூடிய உலக தோற்றம். இத பரிபாடல் சொல்லுது. என்னன்னு, உருவறிவாரா ஒன்றன் ஊழியும், எதுவுமே இல்லாத ஒரு ஒளிக்காலம். முந்து வழி கிளர்ந்த உலகம் ஊழியும், இப்ப காற்று தோன்றுகிறது. தெந்தி சுடரிய ஊழியும், இப்ப அது நெருப்பு பந்தாக மாறுகிறது. தன்மையல் தலையிய ஊழியும், இப்ப மழை வந்து நீராக மாறுகிறது. அவையில் முன்முனை வெள்ள மூழ்கியார் தருவு உள்விய இரு நிலத்து ஊழியும். இப்ப 2 நிலமா கிடைக்குது, தண்ணியும் இருக்கு நிலமும் இருக்கு அப்படின்னு. இந்த உலகம் எப்படி உருவானது என்கிற ஜியோகிராபிக்கல் நாலேஜ், இந்த புவியியல் அறிவு இருக்கு பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி யாருக்கிட்டே கிடையாது. அதில் நான் இன்னும் ரொம்ப வியப்பாக சொல்லணும்னா, புறநானூறு பாட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு சார். நான் ரொம்ப வியந்து போனேன் அதில் ஒரு வரி. நம்ம அறிவியல்லாம் ரொம்பலாம் இல்லை, சாதாரணமாக கொட்டி கிடக்கு. நம்முடைய இலக்கியங்கள்ல ரொம்ப சாதாரணமாக கொட்டி கிடக்கு. நேரம் 1 hour ஆகிடுச்சு, அதுக்குள்ள ரொம்ப சாதாரணமாக கொட்டிருக்கு. அதில் ரொம்ப நான் வியந்த ஒன்று சொல்கிறேன். பூமி சூரியனை சுற்றுகிறதா, சூரியன் பூமியை சுற்றுகிறதா என்பதே தெரியாத ஒரு நிலையில் நாம் இருந்தோம். அதுவே கலிலியோ தான் சொன்னார். பூமி உருண்டனானோ கலிலியோ தான் சொன்னார். பூமியை எதுவும் சுத்தல, பூமி தான் சுத்துதுங்கிறது கலிலியோ தான் முதல்ல சொன்னார். அதை ஏற்றுக்கல. ஏன்னா 2 விதமான நம்மள வந்து பூமி மைய கோட்பாடுன்னு தான் வந்து. பூமி மைய கோட்பாடுனா பூமி தான் சென்டர், பூமியை சுற்றி தான் நட்சத்திரம் வருது, நிலா வருது, சூரியன் வருது அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஏன்னா நம்மள தானே சென்டராக்கி யோசிக்க முடியும். கலிலியோ தான் சொன்னாரு, இல்லை இல்லை பூமி தான் சூரியனே சுத்துது. அதை ஏற்றுக்கல, போட்டுட்டாங்க. பின்னாடி ரொம்ப ஆச்சரியமா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. நிலா பூமியை சுத்துறது இருக்கட்டும், பூமி சூரியனை சுத்துறது இருக்கட்டும், சூரியனே வேற ஒன்று சுத்தின்னு இருக்குது பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? எப்போதுமே சூரியனை பூமி இப்படி சுத்துறது கிடையாது. சூரியனே ஒன்று சுத்தின்னு இருக்கு, பூமி அதை சுத்தி இருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னா, நாங்கள் ஒரு முறை சுற்றி திரும்ப ஒரு இடத்திற்கு வருவதை கொண்டாடுகிறோம். ஒருபோதும் பூமி எங்கிருந்து தொடங்கியதோ அந்த இடத்திற்கு வருவதே இல்லை. ஏன்னா அது வரத்துக்குள்ள சூரியன் நகர்ந்துருது, சூரியனோட சேர்ந்து அதுவும் நகர்ந்துருது. அது இப்படி வரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு தான் திரும்ப வருமே தவிர அது எங்க தொடங்கிதான் அது வர்றதே இல்லை. இப்படியே போதுனா என்ன அர்த்தம்னா, சூரியன் தன் மையத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் இது அண்டத்தின் மையம். சூரிய குடும்பத்தோட சேர்ந்து சுத்துது அண்டத்தின் மையம். இந்த அண்டம் பேரண்டத்தின் மையத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பேரண்டம் கருந்துளை என்கிற ஒரு பெரிய மையத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படி ஒண்ணு சுற்றி கொண்டே இருக்கிறது இல்ல. அதெல்லாம் விடுங்க. அதிகபட்சம் நம்முடைய அறிவு என்னன்னா, பூமி சூரியனை சுற்றுகிறது. அது ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சோம். சூரியன் ஒன்றை சுற்றுகிறது என்பதை யாரும் இதுவரை பெரிதாக கண்டுபிடித்து சொல்லவில்லை, ரொம்ப பின்னாடி சொன்னாங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான ஒரு வரி சொல்றேன். புறநானூறுல ஒரு வரி, செஞ்ஞாயிற்று செலவும் என்று ஒரு வரி. செஞ்ஞாயிற்று செலவும், செலவுனா என்ன? பயணம். செலவுனா 2 தான், பயணம், பயணத்துக்கு செலவு 2மே உண்டு தான். அதனால இதுக்கு செலவுன்னு பேர் வச்சாங்களான்னு தெரியாது. செலவுனாலே பயணம்னு அர்த்தம். செங்கோல் தரை செலவுன்னு ஒரு இலக்கியம் உண்டு. செங்கோல் தரை செலவு பழமையான இலக்கியம். சங்க காலங்களை பற்றிய செய்திகள், குமரி கண்டத்தை பற்றிய செய்திகள் சொல்லக்கூடிய அற்புதமான இலக்கியங்களோட செங்கோல் தரை செலவு. அது இப்ப இல்லை, பாதி அழிஞ்சு போச்சு, பாதி தான் இருக்கு. செலவுனா பயணம்னு அர்த்தம், சுற்றுவது, பயணம். செஞ்ஞாயிற்று செலவும் என்கிற இந்த ஒரு வரி நமக்கு எதை சொல்லுதுன்னா, சூரியன் பயணப்படுதுன்னு. பெரிய அறிவியல். சூரியன் பயணப்படுதுன்னு சொல்லுது. யார் சொல்றது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் புறநானூற்றில் ஒரு புலவன் சொல்லுகிறார், சூரியன் பயணம் செய்கிறது.
செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும். பயணம் செய்கிற அந்த சூரியன் தன்னை சுற்ற இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்கிறார். செஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும். அந்த சூரியன் கொடுக்கிற ஈர்ப்பு விசையை வைத்துக் கொண்டு இந்த பூமி அவனை சுற்றுகிறது. பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வலி திரு தரு திசையும் வலிது நிலைய காயும் என்று இவை சென்று அளந்து அறிந்தார் போல். ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த புறநானூற்று புலவர் சொல்றாரு, என்ன மாதிரி எவ்வளவு பின்னாடி 2025 இப்படி ஒரு அறிவியலை இந்த புறநானூற்று புலவர் சொன்னாருன்னு இப்படி ஒரு மலையை சொல்லுவான்ட்டு அவர் சொல்றாரு. இதை நான் சொல்லல. எது? சூரியனுக்கு ஒரு பயணம் இருக்கிறது, அவன் ஒரு ஈர்ப்பு விசையை பூமிக்கு கொடுக்கிறான், பூமி அவனை சுற்றுகிறது என்று இதையெல்லாம் சென்று அளந்து அறிந்தார் போல. இதெல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தா மாதிரி அவர் எழுதுறாரு. அந்த புறநானூற்று புலவர் எழுதுறாரு, சென்று அளந்து அறிந்தார் போல் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தா மாதிரி என்றும் இணைந்து என்போரும் உலரே. இப்படி இதை பத்தி நாலேஜ் இருக்கிறவைய நாட்டுல இருக்கான்னு புலவர் எழுதுறாரு. அப்பனா அவர் இதை சொல்லல, அவருக்கு முன்னாடியே இந்த அறிவு இருந்ததுன்னு எழுதுறாரு. எப்படி தொல்காப்பியர் இலக்கணம் எழுதுகிற போது என்ன எழுதுவாரு? என்போர் என்மார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொல்காப்பியர் இலக்கணம் அடிக்கல, தொல்காப்பியருக்கு முன்னாடியே இங்க பல்வேறு இலக்கணங்கள் இருக்கிறது, அதை மொழிந்து இலக்கியங்களை மொழிந்துதான் இவர் எழுதுறாரு. இப்போ எவ்வளவு பழமை பாருங்க. நம்மளே நீ பேசுறப்பல அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படின்னு யாரை சொல்றோம்? புறநானூற சொல்றோம். புறநானூறு புலவர் அந்த காலத்துல நாங்கள் அவன் ஒரு காலத்தை கை காட்டுறா. ஹவு ரிச் we are. எவ்வளவு செழுமை, எவ்வளவு பெருமை புலமை நம்முடையது என்பதை எப்படி பெருமையா சொல்லி மாறுதட்டும் சொல்றது தெரிஞ்சிக்கவே இல்லை. எந்த அறிவியல் கண்டுபிடிப்பின் பட்டியல் எடுத்தாலும் அதிலே நம்முடைய நாட்டின் பெயர் இல்லை. எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய ஸ்டேட்மெண்ட் ஆணி வார்த்தைகளும் எங்கிருந்து வந்தது என்றால் லத்தீனோ சீனமோ கிரேக்கமோ என்று போகிறார்கள். எங்கேயும் நம்முடைய சொல் இல்லை. உலகத்திற்கு உறக்க சொல்ல வேண்டும். இந்த உலகத்தின் பல அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கு தமிழும் தான் முன்னோடி என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த கருத்தரங்குகள் சொல்லுவேன். ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். 12 1 hour பேச சொன்னாலும் 1 hour மேலே போயிடுச்சு. 11 ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு செய்தி சொல்லலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு. நான் ஒரு பயோடெக்னாலஜி என்கிற இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த படித்தவர் என்பதால என்ன ரொம்ப ரசிச்ச ஒரு இலக்கிய பாட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தொல்காப்பிய பாட்டு தான் அது. அதோட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கரோலஸ் லின்னேயஸ் என்று ஒரு அறிஞர், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பல பேரு. கரோலஸ் லின்னேயஸ், தமிழ்ல கரோலஸ் லின்னேயஸ், ஆங்கிலத்தில் கார்லஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்தான் இந்த உயிர் வகைப்பாட்டியலின் தந்தை. அவர்தான் உயிர்களை வகைப்படுத்தினார். அவருக்கு முன்னாடி டார்வின் அரிஸ்டாட்டில் கூட வகைப்படுத்தல் பண்ணியிருக்காரு. ஆனா ரொம்ப கிளியரா வகைப்படுத்து. ஆங்கிலத்துல டாக்ஸானமி என்று சொல்வார். வகைப்படுத்துவது, உயிர்களை இப்படி இப்படி இந்த உயிர் வகைப்படுத்துறது. அதனுடைய தந்தை என்று அவரை சொல்லுகிறாரு. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா அதை படிச்சப்போ, பயோடெக்னாலஜி நான் எனக்கு அதான் முதல் சப்ஜெக்ட் சிலபஸா இருந்துச்சு. படிக்கும்போது மனசு வருத்தம். ஏன்னா இது என்ன பெரிய உயிர் வகை, ஒண்ணுமே இல்லை. 3ஆ பிரிச்சாங்க முதல்ல, அப்புறம் 4ஆ பிரிச்சாங்க, அப்புறம் 5ஆ பிரிச்சாங்க. அப்படிதானே? 5ஆ பிரிச்சாங்க. மொடேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலே 5ஆ பிரிச்சாங்க. இது என்ன பெரிய வகைப்பாடு? இதெல்லாம் ஒண்ணுமே. வகைப்பாடுலாம் என்னன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியலையே. யாருங்க? தொல்காப்பியர். என்னன்னு? ஒன்றறிவதிலே உற்றறிவதிலே. இதை ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. வகைப்படுத்துறது பிரச்சனை இல்லை, நான் ஏன் வகைப்படுத்தினேங்கிற கிளாரிட்டி கொடுக்கணும்ல. அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷன் எப்படி இருக்கணும்னா தொல்காப்பியர் இருந்து கற்றுக்கணும். ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணோம்னா அது எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறத தொல்காப்பியர் இருந்து கற்றுக்கணும். ஏன்னா ஒன்றறிவதுவே உற்றறிவதுவேன்னு சொன்னது இல்லாம அதுக்கு உதாரணம் சொல்றாரு. அப்படிதானே? அது என்ன ஒன்றறிவுக்குள்ள வரும்னு உதாரணம் சொல்றாரு. அடுத்து 2 அறிவதுவே அதனோடு நாவே. ஏன் அது 2வது அறிவு? ஏன் அது முத அறிவு? முத அறிவு ஏன்னா தொடுதல் உணர்வு. நல்லா கவனிங்க. மலர்களுக்கு செடிகளுக்கு மரங்களுக்கு தொடுதல் உணர்வு இருக்கிறது என்பதை ரொம்ப பின்னாடி இப்பதான் கண்டுபிடிக்கணும். நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சான். அது கூட பெரிய ஆராய்ச்சிலாம் இல்லை. தொட்டாலே சிலுகுகின்ற தொட்டால் சிலுங்கி, முகந்தாலே வாடி போகிற அனிச்சை மலர். இது ரெண்டுமே சென்ஸ் அதுக்கு இருக்கு. என்ன சென்ஸ்?
தொட்டா உணர சென்ஸ் இருக்கு. அப்ப அதெல்லாம் தூக்கிட்டு போய் அறிவு. இன்னும் நல்லா கவனிங்க, ஒன்றை பிரிக்கிற போதும் கூட அதன் அறிவோடு பிரித்தார். ஏற்றத்தாழ்வுகள் கூட அறிவை அது நடக்காது, அது கீழானது, அது மரம் தானே. அதுக்கும் ஒரு அறிவு, அறிவின் நிலையில் வகைப்பாடு. இந்த உலகத்தில் உயிர்களை கூட அறிவோடு பிரித்தவன் ஒருபோதும் ஜாதியோடு மனிதர்களை பிரிக்க மாட்டான் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதற்கு கொடுக்கணும் ஈரறிவு, அதற்கு சுவை இருக்கிற நாக்கு, மூவறிவு அதோடு முகர்கிற மூக்கு, நாவறிவு அதோடு பார்க்கிற கண், ஐயறிவு அதோடு காது. இது வரைக்கும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. இது நாளா பிரிச்சு ஒன்னொன்னுக்கும் ஒரு என்னென்ன உயிர்கள் அதில் வரும் வகைப்படுத்துறதுலாம் எனக்கு ஆச்சரியமே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மனுஷனுக்கு வந்து ஒரு அறிவுல வச்சான். இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் மனிதனை ஒரு வகைப்பாட்டில் வைக்கல. நம்ம எல்லாம் எதுல இருக்கும் தெரியுமா? அனிமலியே இருக்கும். இன்னைக்கு பயாலஜி படி நம்மலாம் என்ன வகைப்பாடுனா அனிமல்ஸ்ல இருக்கும். நீங்க கோச்சிக்கலனாலும் அதான் உண்மை. நம்ம எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னா பன்னி பெருச்சாளி லிஸ்ட்ல தான் நம்ம வச்சிருக்கோம். அதோட நம்மளும் ஒண்ணு. பயாலஜிலாம் நம்ம அதோட வச்சிருக்கோம். ஆனா தொல்காப்பியர் நம்மளை கொண்டு போய் அதில் வைக்கல. இப்ப நான் அதுல இருந்து வைக்காம உன்னை கொண்டு போய் தனியா வைக்கிறேன்னா எனக்கு அதுக்கு ஒரு ரீசன் வேணும். நான் இந்த முகம் கண்ணு பார்க்கறது காது கேட்கறதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் எதுக்கும் இருக்கு, அனிமல்ஸுக்கும் இருக்கு. இப்ப அனிமல்ஸ் வந்து தூக்கி 5 கரோலஸ் லின்னேஸ் உட்பட இன்றைய வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாடு எத்தனை? 5. இந்த 5ஐ தாண்டி ஒரு வகைப்பாட்டை தொல்காப்பியர் வைக்கிறார் 6. அந்த 6வது வகைப்பாட்டுக்கு என்ன வச்சாருங்கிறது தான் முக்கியம். எதை வச்சார் தெரியுமா? எதங்க? மனமேன்னு வச்சார். ஏன்? ஏன்னா இந்த 5ம் என்னவெல்லாம் சென்ஸ், இதெல்லாம் சென்ஸ். நல்லா கவனிங்க, 5ம் சென்ஸ். மனம் சென்ஸ் கிடையாது, அது சென்ஸ் கிடையாது. மனம் சென்ஸ் கிடையாது, அது சென்சிட்டிவ். அது சென்ஸ் இல்லை, அது என்னது? சென்சிட்டிவ். ஒரு நத்தைக்கு அடிபட்டா வேற அறிவு இருக்கிற நாய் அதை குணப்படுத்த முடியாது. ஒரு நாய் தெருவில் அடிபட்டால் அதன் காலுக்கு கட்டு போட ஒரு நத்தைக்கு தெரியாது. ஆனால் இந்த 5 அறிவுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அதை குணப்படுத்த சரிப்படுத்துகிற ஆற்றலும் வல்லமும் அதை தாண்டி சரிப்படுத்த வேண்டும் என்கிற மனமும் மனிதர்களுக்கு மட்டுமே இருப்பதால் அவனை கொண்டு போய் 6வது அறிவிலே கொண்டு போய் வைத்தார்கள். முதல் 5ம் அறிவு. நல்லா கவனிங்க, முதல் 5ம் அறிவு. மனம் என்பது அறிவு அல்ல. அது என்ன தெரியுமா? மனம் என்பது அன்பு. மனம் என்பது அறிவு சம்பந்தப்பட்டதல்ல. எது சம்பந்தப்பட்டது? அன்பு. அன்பையும் ஒரு அறிவாக்கி 6வதாக வைத்த பெருமை தொல்காப்பியருக்கும் தமிழர்களுக்கும் உரியது என்பதை இந்த பாடம் சொல்லுகிறது. நான் உங்கள் முன்னால் முன்வைத்த இந்த சான்றுகள் அல்லது இந்த ரெஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த மேற்கோள்கள் பாடல்கள் எல்லாம் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா கம்பன் சொல்ற மாதிரி தான். நான் ராமன் கதையை எழுத போகிறேன். இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பெரிய பால் நிறைந்த கடலை ஒரு பூனை நக்குவதற்கு சமம் என்று சொன்னார். ஓசை பெற்று ஒரு பார்க்கடல் உற்று ஆசை நக்கு புக்கென ஆசை பற்றி அறியல் உற்றேன் என்று எழுதுவார். அதுதான் உண்மை. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த மேற்கோள் எல்லாம் தமிழ் இலக்கியத்திலே இருக்கிற அறிவியல் கருத்து என்கிற கடலிலே நான் கொஞ்சோண்டு ஒரு பூனை போல நக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுடைய வேலை என்ன என்றால், நீங்கள் உங்கள் துறை சார்ந்த தமிழ் இலக்கியத்திற்குள்ளே குதிக்கணும். இப்போ ஒரு புக்கு கொடுத்தாங்க, தமிழ் இலக்கியங்களில் கணிதம் என்று. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் மொழி என்றால் எழுத்தை மட்டுமே வைத்த போது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று எங்களுக்கும் சரியாக இடம் கொடுக்கிறார்கள் தமிழர்கள். பூஜ்ஜியத்தை இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்கிறார்கள். மிக தவறு. பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது தமிழர்கள். இன்னைக்கு அது இந்தியாவோட இணைந்து தவிர தமிழர்கள். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பூஜ்ஜியம் இல்லை. அப்போ பூஜ்ஜியம் இல்லை. பூஜ்ஜியம் என்பது பெரிய ஆச்சரியம். அந்த பூஜ்ஜியம் என்பதற்கு தமிழ்ல என்ன சொல்ல தெரியுமா? பால். சுழியம் கூட அல்ல, பால். சங்க இலக்கியத்துல வந்தது பால். பால்னா என்ன? ஒண்ணும் இல்லைமே, பாழா போயிடுவோம் அப்படிங்கிறாங்கல்ல. பால் அப்படின்னா என்ன? சாதாரணமா சொல்ற புரிஞ்சுக்க. பால்னா ஒண்ணும் இல்லை, நத்திங், தட் இஸ் ஜீரோ. ஆனா அதோட ஒண்ணு சேர்ந்தா அதுக்கு வேல்யூ உண்டு. பால் என்கிற சொல், பூஜ்ஜியம் என்பதை தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பது நம் என்னுடைய பெருமை. காலவேகப்புலர் பத்தி தொடக்கத்துல சொன்னாங்க, நான் ரொம்ப ரசிக்கிற பாடல் அது. பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனதே மானைக்கேன்னு ஒரு பாட்டு எழுதுவார் காலவேகர். எவ்வளவு அற்புதம்! இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம். நான் படிக்கும் போதே 1ஆம் வாய்ப்பாடு முதல்ல கிடையாது, கால் வாய்ப்பாடு.
அப்புறம் அரை வாய்ப்பாடு தெரியுமா? ஒரு கால் கால், ஈர்க்கால் அரை, முக்கால் முக்கால், நாற்கால் ஒன்று, ஐக்கால் ஒன்னே கால், ஆறு கால் ஒன்றரை, ஏழு கால் ஒன்னே முக்கால், எட்டு கால் ரெண்டு. புள்ளினத்துக்கு ரெண்டே கால் எழுதினார். புள்ளினத்துக்கு 9 கால் எழுதினார். புள்ளினத்துக்கு எப்படி 9 கால் வரும்? 9 கால் ரெண்டே கால். புள்ளினத்துக்கு எத்தனை கால்? ரெண்டே கால் தானே. கடவுளே எழுதி பாட்டு நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா புள்ளினத்துக்கு 9 கால்னா, புல்னா பறவை, புல்லினங்கால் பாட்டுல வந்தது இல்லை. புல்னா நீங்க புல்லு நினைச்சுக்க, புல் இது புல். புள்ளினத்திற்கு பறவைக்கு 9 கால் எழுதாரு. பறவைக்கு 9 கால் வரும், 2 கால் தானே. அது கால் வாய்ப்பாடுல பொறுத்துனீங்கன்னா 9 கால் ரெண்டே கால். பறவைக்கு எத்தனை கால்? ரெண்டே கால் என்று கணிதத்தை கூட கவிதைகள் வைத்து விளையாடிய இடமாக தமிழினம் இருந்தது என்பதையும் நான் ஞாபகத்தில். ஏன்னா கணிதம் வேறு அறிவியல் வேறு அல்ல. கணிதமும் அறிவியலும் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த உலகத்தின் அத்தனை படைப்பும் தொழில்நுட்பமும். இந்த இரண்டையும் கண்ணாக கொண்ட ஒரு இனம் தமிழினம் என்கிற போது இன்றைக்கு அந்த கண்ணின் ஒளி இழந்து தமிழினம் இருக்கிறது. மாற்றோர் கண்களை தன் கண்ணில் அப்பிக்கொண்டு பார்வையை பார்க்கிறது. மீண்டும் நாம் திரும்ப வேண்டும், நம் தமிழர்களினுடைய ஒளியை கண்களுக்கு பாய்ச்ச வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஏற்படுத்தப்பட்ட இந்த கருத்தரங்கம் இன்னும் தொடர்ந்து நடக்க வேண்டும். பல சீரிய அற்புத கருத்துக்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.